இப்போ 2 விஷயம் எடுத்துப்போமே. சும்மா சொல்றேன். இது ஒரு சின்ன விஷயம் தான். ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தன் இருக்கான், 2 பேர் இருக்கிறான் எடுத்துப்போம். இப்போ ஒருத்தன் சொல்றான், டேய் மச்சான் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரேக்கப் ஆயிடுச்சுறான். ஒருத்தன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானா, டேய் மச்சான் அப்படியா, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா இது பண்ணுவான். 2வது இருக்கிறவன் இல்ல 2வது இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, டேய் என்னடா இத்தனை நாள் என்ன ஏய் எப்படி மச்சான் தாங்குறன்னு புரியுதா அதான் அவன் இல்ல. அதாவது இல்ல இருக்கிறத ஏத்தி விட்டுருவான். அதாவது இப்ப பிரச்சனையே சின்னதா இருக்கும், இருக்கிறத ஏத்தி விடுவான். அந்த மாதிரிதான் இனிமே ஹேண்டில் பண்ற விதம் தான் இருக்குது. விஜய் பார்த்தாதான் லாரி அடி ஏதாச்சும் போயிடுன்ற மாதிரியே தான் சீமான் வந்துட்டு புலம்பினே தான் அவன் இருந்தான். ஹாப்பி பர்த்டே தான், அதான் இனிய பிறந்தநாள் வாழ்த்து சீமான்னு விஜய் ட்வீட் போட்டார். அதுலயே பாதி செத்துட்டு இருப்பான். ஆமா. ஆனா அந்த மாதிரிதான் ஹேண்டில் பண்ற சீமான் விதம். தடுமாறிட்டான் ப்ரோ. அவனுக்கு அந்த மாநாடு நடந்த பிறகே எதுவுமே ஆமா சரியில்லை. இவரை இந்த பெரியார் எடுத்ததாகட்டும் சரி, இப்போ அண்ணாமலை இவங்க கூட எல்லாம் என் மாமா மச்சான டைலாக் அடிச்சுட்டு இருக்காரு. எதுவுமே சரியில்லை. அவர் அப்படியே ஒரு மாதிரி இது பேனிக் ஆயிட்டாரு. ரஜினியை போய் வேற பார்த்தாரு இடையில. ஐயோ, சங்கினால தான் அது. அரசியலில் சூப்பர் ஸ்டார். சங்கிங்கிறது வந்து நல்ல வார்த்தை தான் அப்படின்னு சொன்னாரு அந்த இதுல. ஆமா அவர் ஒரு மாதிரி ஆனா டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. எனக்கு இதுல ஹைலைட் என்னன்னா, சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, அரசியல் சூப்பர் ஸ்டார் அதான் நான் அந்த மாதிரி சொல்லும்போதுதான் இல்ல ப்ரோ, எனக்கு அப்ப இல்ல. ஆனா எல்லாரும் அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணானுங்க. ஏன்னா சினிமால சூப்பர் ஸ்டார்ன்றத எல்லாரும் இப்ப எப்படி பாக்குறானுங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது. இவன் எப்படி இருக்கான், அதான் இவன் எப்படி புலம்புறான்னு, அதே மாதிரிதான் இவனும் இருக்கிறான். எல்லாம் புலம்புதான் லாக்கியே தவிர தான் ஒன்றுத்துமே லாக்கி இல்லை. அவரு அவரு ரொம்ப இதாயிட்டாரு, ஒரு பேனிக் மோட் ஆயிட்டாரு. என்ன பண்ணதுன்னு தெரியாம எல்லாத்தையும் பண்ணி விட்டாரு. அதான் இல்ல ப்ரோ, இன்னைக்குமே திரும்பவும் சொல்றான், ஒருத்தவன் வாழ்றதுக்கெல்லாம் வயசுக்குது, எல்லாம் வாழலாம். வாழும் போதே கேவலப்பட்டா அது இது பண்ண முடியும், புரியுதா? ஏன்னா இப்ப ரஜினி எல்லாம் என்ன கேட்டா ஒப்பனா சொல்றேனே, அந்த ஆளு எல்லாத்தையும் பார்த்துட்டான். இது டைரக்டாவே சொல்றேன். போதை கீதை கண்ட விஷயம், ஏன் பீக்கு எல்லாம் புரியுதா? சினிமால பீக்கு இதுல அரசியல் தான் பார்க்கல, அரசியல் இது பார்க்கல, இதெல்லாம் பார்க்கல. அதான் இந்த கெரியர் படி சொல்றேன். ஆனா ரியல் லைஃப்ல அவன் மூடிக்கிட்டே இருந்திருக்கலாம். அவனை பத்தி நெகட்டிவ் வரும்போது மூடிக்கிட்டு இருக்கலாம். இவன் பண்ற விஷயம் எல்லாம் அதான் சொல்றேனே, நிறைய விஷயம் அது சொல்ல முடியாது, சொல்லதெல்லாம் ஆல்ரெடி அதான் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இது இல்லை. கேரக்டர் தான் மேட்ரு. ஒண்ணு 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 ஆமா மாதிரி ஒதுங்கி இருக்கணும், இல்ல விஜய் மாதிரி வந்துட்டு அதான் ஏதாவது ஃபுல்லு உன் கேரக்டரே வந்துட்டு முதல்ல டீசெண்டா இருக்கணும். இப்போ ஒரு மாலை எத்தனை போட போறாருன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் எத்தனை வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு மைக்ல பேசுறாருன்னா அந்த மைக் எத்தனை போய் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரிதான் வந்துட்டு நடந்துக்கிற ஆட்டிடியூடு வந்துட்டு இது இது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா சின்ன சின்ன விஷயம் தான் வந்துட்டு அந்த பிஹேவியர் ஆமா காட்டும். டிசிப்ளின். இவனுங்க இதே இதான் டிசிப்ளின் தாண்டி ஒரு வியூவே அது மாத்தும். ஆனா இதுல நடிக்கலாம் முடியாது என்ன கேட்டா. ஏன் தெரியுமா? எப்படி நடிச்சாலும் வெளியே வந்துடும். ஏன்னா இப்ப இவளையும் இத்தனை வருஷம் விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை பேர் பார்த்திருப்பான், எத்தனை பேர் இது பண்ணிருப்பான். ஒருத்தனாவது தான் விஜய் வந்துட்டு திமிரு காட்டு ஆட்டிடியூட் வந்து, இல்ல விஜய் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல சரியில்லை இந்த ஆள் ஆட்டிடியூட் எவனும் ஒருத்தன் சொல்லிட மாட்டான். ஒண்ணுதான் மூடிக்கிட்டு ஒண்ணு சேர போட்டு மூடிக்கிட்டு உட்காந்துருந்தாருன்னு சொல்லுவான், இல்ல வந்துட்டு தான் நல்ல ஜாலியா கம்பல பேசியிருந்தாருன்னு. அதான் மேட்ரு. இல்ல, ஒரு விஷயத்துல நம்ம சீமான பாராட்டணும். ரஜினி அரசியல் வரன்னு சொல்லும் போது அவனை பயங்கரமா அடிச்சது சீமான் தான். இல்ல ரஜினி அரசியல் வரும்போதெல்லாம் அடிக்கல, அபியூஸ் பண்ணிச்சு, ஸ்ட்ரைட் அபியூஸ். அதான் பச்சை இல்ல. ஆனா சத்தியமா எனக்கே அந்த டைம் பாவம் வந்து தெரியுமா, உண்மையிலே அது அந்த டைம் உண்மையிலே பாவமா தர்மடி தான் இருந்துச்சு. ஏன்னா செம்மாட்டி அது. ஆமா அதுல இல்ல அது உடனே அதெல்லாம் சொல்ல தேவையில்லதான். ஏன்னா ஓப்பனா ஏன்னா அது குல்பா சொல்ல லெவல் கூட அந்த முடியாது லெவல்ல அதெல்லாம். போயிடுச்சு. ஆனா அது ஆமா அது ஒரு சீமான் உண்மையிலே பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்பயும் கூப்பிட்டு போட்டோ எடுத்தான் பாத்தீங்களா? சரி மகிழ்ச்சி. அதாங்க, அரசியல் நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்ல, அதுதான். வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் கூப்பிட்டு வாங்க. இல்ல அலெக்ஸ், ரஜினி வந்து சீமான் மட்டும் அடிச்சிருந்தா பரவாயில்ல. கிட்டத்தட்ட எவன் எல்லாம் பார்த்தானா கண்ணில் படுறவன் எல்லாம் அடிச்சு, முக்கியமா இந்த இது உடன்பிறப்புகள் போட்டு புலம்பெல்னாங்க. இப்ப என்ன கேட்ட இல்ல ஆர்கேவா நீங்க வாழலாம். உண்மையிலே எல்லாமே
இருக்கும், வாழ்க்கை கூட கொஞ்சம் ஓரளவு நிம்மதியா இருக்கும். ஆனா பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும்னா அது கேவலமா இருக்கும். போகும்போது நல்ல ஒரு இது இருக்கு. ஏதாவது எப்படின்னா ஊர்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு திட்டுவான், மனசுல யாரும் வச்சுக்க மாட்டானுங்க. கடைசியில ஒரே ஒரு புகழ் வேணா பாடலாம், சினிமால இந்த ஆள் ரொம்ப வருஷம் இருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். வேற எதுவுமே சொல்ல முடியாது. இல்ல இல்ல அவரு எதுவுமே வந்து அவரு லெஜெண்ட் தான். நான் வந்து அந்த சிவா, அது அவர் பேர் மறந்து போச்சு, அந்த கன்னட ஆக்டரோட டைலாக் சொல்லுவாரு, எல்லாம் டைம் முடிஞ்சிச்சுன்னா கிளம்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு. டைம் முடிஞ்சுன்னா முடிஞ்சுப்பா. உண்மை. அதான் சின்ன உண்மைதான். பையன் இல்ல ஆனா ஆனா இல்ல இப்ப இனிமே டைம் முடிஞ்சிச்சு கிளம்புன்றதை தாண்டி நடிக்கிறது தப்பே கிடையாது என்ன கேட்டா. எப்ப ஏன் 80 இல்ல இல்ல வயசு வரைக்கும் அது வேணா கூட நடிக்கலாம், நடிக்கலாம். ஆமா. ஆனா அதான், ஆனா இல்ல ஒரு இங்க மேட்ரு என்ன தெரியுமா, இந்த ஆளு நடிகர்ன்ற பேர்ல மத்தவன் காலம் வரணுங்கிறான், புரியுதா? ஒருத்தனை டார்ச்சர் பண்ணுங்கிறான். இவளே தெரியாதா, நேத்து வந்து சிவகார்த்தினுக்கு ஃபோன் பண்ணிக்கிறான், எல்லாருக்கும் தெரியும் இது. அதான் இந்த மாவீரன் படத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருக்கான், பைத்தக்காரன். ஒருத்தனை கூட நிம்மதியா விட மாட்டான். இல்ல இப்ப இனிமே இப்ப நான் தான் சும்மா சொல்றேன். இப்ப நான் எஸ்கே நேத்து போன இருக்கட்டும், நீ வந்துட்டு ரஜினி, சும்மா சொல்றேன், எனக்கு அசிங்கமா தான் இருக்கும். இல்ல இப்ப இப்ப இல்ல இல்ல இப்ப 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 இரு, இப்ப நீ எனக்கு கால் பண்ற, நான் உன் ஃபேன் நேத்துப்போம், எஸ்கே வந்துட்டு ரஜினி ஃபேன். நீ வந்துட்டு என்கிட்ட சொல்ற மாவீரன் படம் இல்ல ஏதாவது ஒன்று போஸ்ட்போன் பண்ணு, புரியுதா? என்னப்பா எஸ்கே நான் பண்ணுப்பா. அதான் இல்லதான் ஒரு ரிக்வஸ்டா வைக்கிறேன்னு எடுத்துப்போம். நான் உண்மையிலே உன் ஃபேன், புரியுதா? நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு போஸ்ட்போன் பண்றேன். தலைவரே நீ போ தலைவரே, நான் கோமெண்ட்டை கூட இது பண்றேன், ஓகே தலைவரேன்றான். ஆனா இப்ப நான் வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும் போதோ இல்ல வேற யாராவது சொல்லும் போது, புரியுதா, இல்ல வந்துட்டு சர்க்கிள் சொல்லும் போதோ எல்லாரும் ரஜினி திட்டுவானுங்க, புரியுதா? கூட வந்துட்டு கண்டிப்பா நான் என் மனசுலயே வந்துட்டு என் மனசுல ஒண்ணு என்ன இருக்கும்னா, என்னதான் இந்த ஆளு பெரிய ஃபேனா மனுஷன் இருந்தது இதான் பெரிய இதான் இல்ல, மனுஷன் இப்படி இந்த பண்ணுவான்னு ஃபேனா இருந்ததுக்கு எதிர்பார்க்கல. என்ன வேணும்டா. ம். அதான் மேட்ரு. ஆனா அது ஆனா கூட இது இப்ப எத்தனை எடிட்டிங் பத்தியா இவனா அந்த இதுக்கு கூட இல்ல அதான் இல்ல, ஆர்கே மாமா எதுக்கு, அவருதான் செவனேன்னு இருக்காரு, விட்டுரும். இல்ல ஆர்கே இல்ல, ஆமா நான் வந்து இந்த இன்னும் ஊபிய சொல்றேன். அந்த இது ஓகே அதான். அம்பேத்கர் இதுக்கு வந்து எத்தனை எடிட் பண்ணிருக்காங்க. கால்ல செருப்பே இல்லாத கால்ல ஷூ போட்டு விட்டுருக்கான் பண்ணாட. முதல்ல வேறு அதை பத்தி ஒண்ணு சொல்றேன், சொல்லு. பேசு. அதான் செருப்பே இல்லாத கால்ல ஷூ போட்டு விட்டுருக்காங்க. என்னென்ன எடிட்டிங் எவ்வளவு இல்ல இப்ப பண்ணி. இல்ல இப்ப சில விஷயம் முக்கியம் எனக்கு பண்ணும்போது எனக்கு ஒண்ணு தோணும் என்னன்னா, இப்ப நீ போடுறதால என்ன ஆயிட போகுது, விஜய்க்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க தெரியல, ஸ்டாலின் வந்துட்டு ரொம்ப மரியாதையான ஆளுன்னு இப்ப நான் 2 வார்த்தை சொன்னேன்ல. ஸ்டாலின் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவரு, விஜய் வந்துட்டு மரியாதை தெரியாத ஆளுன்னு இப்ப 2 வார்த்தை சொன்னல. இந்த 2 வார்த்தை நீ ரோட்ல போறவங்க கிட்ட சொல்லி, இல்ல ஆனா காமனா இருக்கிறவங்க கிட்ட சொல்ல, நம்ப மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் ஆன்சர் நானு. அதான் அப்புறம் எனக்கு என்ன, அப்புறம் எதுக்குடா அந்த விம்மன்ற அந்த அவனுங்க மாதிரி வந்து தான் இருக்கும். எதுக்கு இப்ப இது பண்றாங்கன்னா எப்படின்னா நம்மள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு இங்க பாரு, இவங்க மட்டும் என்ன உத்தமங்களா, இவங்க எல்லாருமே அபியூஸ் தான் பண்றாங்க, டிவிக்கு எல்லாருமே அபியூஸ் ஆனா உண்மையில அப்படின்னு கிரியேட் பண்ண ட்ரை என்னைக்குமே பண்றான். புரியுதா உனக்கு? ஆன்லைன்ல யூஸ்லெஸ் திங் தான் அதிகமா இருக்கும். அதான் இதெல்லாம் யூஸ்லெஸ் தான், என்ன கேட்டா வேஸ்ட் தான். நீ ஒரு 1000 ட்வீட், என்ன 1,00,000 ட்வீட், மில்லியன் ஆஃப் ட்வீட் இது போட்டா கூட வந்துட்டு எதுவும் மாற போறது கிடையாது. அதான் இது. ஆனா இவனுங்க அதான் போட்டு நிப்பானுங்க. இல்ல அலெக்ஸ், இதே மாதிரிதான் இல்ல ப்ரீவியஸா இல்ல இல்ல போன வருஷத்துல இதுல வந்து இன்னொரு நிறைய பேர் வந்து பழைய ட்வீட் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அதனாலதான் நம்ம இப்ப இல்ல ஸ்கிரீன்ஷாட் இதுல எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அந்த அபியூசிங் நருட்டோ, டாக். இதுல இன்னொன்னு இருக்குது. சொல்லு சொல்லு. அஜித் நல்லவர்னா கூட யோசிப்பான். அவனுங்க சில பேர் நம்புவானுங்க, புரியுதா? அது அவனுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருக்குது. இப்ப அதான் எனக்கு அஜித்தை பிடிக்காததுக்கும் பாயிண்ட் ஆஃப் இருக்குது. அவனுடைய பிஹேவியரு, அவனுடைய ஆட்டிடியூட, ஃபேன்ஸை நடத்துற விதம், கூட வந்துட்டு செத்தா கூட வராததெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம், புரியுதா? நிறைய விஷயம் பிடிக்காது. ஒவ்வொருத்தவளுக்கு வந்து ஒவ்வொரு தொழில அவன் இது படம் இருக்கும். அதான் அவன் படம் பிடிக்காததுன்றது அதுக்கு அப்புறம் தான் அது மேட்ரு. ஆனா இவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் பாத்தியா, அவரு நல்லது பண்ணிருக்காரு, ஆனா யாருக்கு அது தெரியும்? அதான் அவர் யாருக்கு யாருக்கும் தெரியாது? தெரியாது. அதான் யாருக்கும் சரி முனிக்கு அப்புறம் திறன் கேட்டாலும் நம்ம கிட்ட சண்டைக்கு வரும். அதான் அந்த மாதிரிதான் இவனுங்க. யாருக்குமே தெரியாது. ஸ்டாலின் நிறைய இன்டர்நெட்டா நல்லது ஒருத்தர் அவருக்கு ரொம்ப நெருக்கியமான ஒருத்தவர் வந்து சொன்னாங்கன்னா அந்த நெருக்கியமானவர் வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்கன்னா இப்படியே பறை வந்து இவர்கிட்ட வந்துருமா? ஏன்டா ஆனா யாருக்குமே தெரியக்கூடாது, அவர் எதுக்கு இல்ல நெருக்கமானவங்கள சொல்றாரு? இன்னொரு விஷயம் எனக்கு ஆர்கே தான் சார் ஏகே பிடிக்காத ஒரு காரணம் என்னன்னா, சத்தியமா சொல்றேன், இவனை மாதிரி பொய்யால வளர்ந்தோம் ஒருத்தனை காட்டுறா பார்ப்போம் நான் தமிழ் சினிமால, நான் இப்பயே டோட்டல் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். நீ இங்க சத்தியமா ஆர்கே இந்த இந்த கமல்
விஜய் சூர்யா யார் இருந்தாலும் சரி, ஒரு இவனை மாதிரி பொய்யா வளர்ந்த ஒருத்தன் இருக்க மாட்டான். ஏன்னா நீ ஸ்டார்டிங் கேரியர்ல இருந்து நிறைய பார்த்துருப்பேன். அவன் மெக்கானிக்னு இருப்பானுங்க, அவனுக்கு தான் அவன் ஏலன் இருப்பானுங்க, அதான் இன்னும் நம்பிட்டு இருக்கானுங்க. ஸ்கிராச்ல அதை இருந்து வந்து புரியுதா? இருக்காருப்பா. இதெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு இப்ப இதெல்லாம் இதெல்லாம் பரவாயில்ல. அதான் சினிமால தனியா வந்தேன்னு அது நிறைய விஷயம் புரியுதா, எல்லாம் பொய்யால வளர்ந்து நின்று ஒருத்தன் தான் இவன். எனக்கு அதான் ஒண்ணு பிடிக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த இவனுக்கு ஏதாவது டேலண்ட் இருந்தா கூட எனக்கே பிடிக்கும். எனக்கு புரியுதா, ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்தா எல்லாருக்கும் பிடிக்காது. இப்ப ரஜினி ஸ்டைலு, கமல்னா வந்துட்டு ஒரு ஒரு டெடிகேஷன். அவன் எல்லாம் ஹாலிவுட் படத்தை கமல் ரீமேக் பண்ணா கூட அதெல்லாம் மாஸ்டர் மைண்ட் மாதிரி. கோலிவுட்ல ஃபர்ஸ்ட் அவன் தான் ஒரு ரெஃபரன்ஸா இது பண்ணான். விஜய் சொல்லவே தேவையில்லை. அதான் டான்ஸ் ஃபைட்டு, அதான் இது நிறைய விஷயம், அதான் சிங்கிங் நிறைய பண்ற சொல்லலாம் தொழிலுக்கு வந்து பாட்டு இதெல்லாம். முழு இதா இருக்கணும். இவனுக்கு இல்லடா, அதான் இவனுக்கு டேலண்ட் என்ன சத்தியமா. நீ ஒரு அஜித் ஃபேன் எனக்காவது பக்கத்துல வாங்கிப்பான். நீ சும்மா கேட்டு பாரு. அஜித் கிட்ட உங்ககிட்ட பிடிச்சது என்ன? இல்ல அதான் பிடிச்சது என்னன்னு கேட்டேன். நான் கேட்டது வரைக்கும் மிஞ்சி போனா பைக்குன்னுவான். புரியுதா? வேற எதுவும் சொல்ல மாட்டான். வேற கடைசியில வந்துட்டு நல்லவரும் ரெண்டே வார்த்தை தான். ரெண்டே வார்த்தை. ஒண்ணு நல்லவருன்னுவான், ரெண்டாவது இல்ல உண்மையில ஒண்ணு நல்லவருன்னுவான், இல்ல பைக்குன்னுவான். எனக்கு புரியாது. இப்ப நான் ஒரு காமனான மனுஷன். இப்ப நான் ஒரு காமனான ஆள்றா. எனக்கு ஒருத்தன் பைக் ஓட்டுறானா ஓட்டு போ, நல்லவனாகிறானா இருந்துட்டு போன்ற மாதிரிதான் இருக்கும். புரியுதா? இதுல என்ன அட்ராக்ஷன், இதுல என்ன எனக்கு பிடிக்கணும்னு இல்ல. அவசியம் இல்லை. நீ வந்து அட்ராக்ட் பண்ணி இது என்ன பண்ணு, ஓகேவா? பட் வந்து ஒரு ரீசன் பிஹைண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும், சரியா? ஒரு பிஹைண்ட் த ரீசன் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு அதான் சொல்றேன். இல்ல இதே மாதிரிதான் வந்து சூர்யா ரொம்ப சில்லியா இருக்கும். இல்லடா, இன்னைக்குமே இப்ப சூர்யா நல்லா நடிப்பான்னுவான். ஆனா இப்ப அவன் ரீசெண்ட் டேஸ்ல நல்லா நடிச்சிடவே மாட்டான். புரியுதா? அவன் நல்லா நடிச்ச படத்தை ஓடிடில விட்டானுங்க. அதே மாதிரிதான் என்னைக்குமே அவன் டேலண்ட் வந்துட்டு அவன் மறந்துடுறானுங்க. விஜய் அதை மறக்காம இருந்தனால்தான் அந்த ஆளு ஜெயிச்சது. ஏன்னா நல்ல அந்த கமர்ஷியலும் சக்சஸ்ல அந்த வந்து டான்ஸ் முக்கியமான விஷயமா வந்து லக்குன்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. லக்கோட சேர்த்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. புரியுதா உனக்கு? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலேயே இல்ல சினிமால ரொம்ப முக்கியம். அது உண்மையில சினிமால மத்த இதுல ஃபேன்ஸுக்காக பார்த்து செய்யற ஒருத்தர் இப்போ டாப்ல இல்ல. இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நோ லக் இல்ல, சூர்யா வந்து பெருசா வந்திருக்கலாம். ஆக்சுவலா அதாவது செகண்ட் பிளேஸ் கூட வந்திருக்கலாம். அஜித் ஈஸியா வந்து பீட் பண்ற சான்சஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆஃப்டர் மாஸ்டருக்கு அப்புறம் மாஸ்டர் டைம்ல சூரரை போட்டு வந்து அவனும் வெயிட் பண்ணி கரெக்டா லான்ச் பண்ணிருந்தாங்கன்னா யாரும் செகண்ட் பொசிஷன் அசால்ட்டா எடுத்துக்கலாம். இல்ல அதெல்லாம் இல்ல, அதே ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு எனக்கு போனதுனாலதான் இல்ல நருட்டோ கேக்குதா? இது தப்பு. இது ஏன்னா இல்ல ஒரே ஒரு சூரரை போடுற விட்டா செகண்ட் பிளேஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சிட மாட்டானுங்க. இது ரொம்ப ஏன்னா இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல, உனக்கு சிவகார்த்திகன்னு ஒரு அமரன் இருக்குது, அதனால சிவகார்த்திகன் நம்பர் 2ல இருந்து உட்கார வைப்பாங்களா? அதெல்லாம் இல்ல. ஆனா ஒரு ரெக்கார்டுன்றது அது புரியுதா? இதுல பங்கெல்லாம் இல்ல. எஸ்கே ரெக்கார்டு அது எஸ்கேனே வச்சுக்கிட்டோம். புரியுதா? அது எதால வந்தோ இல்ல அப்படிலாம் இல்ல. அதான் இல்லடா, இப்ப ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப இது ஆளாளுக்கு ஒரு பங்கு பிரிப்பானுங்க. அதெல்லாம் இல்ல. எஸ்கே ரெக்கார்டு எஸ்கே தான் இருக்கும். புரியுதா? ஆனா வந்துட்டு ஒண்ணு பண்ணா பத்தாது. இது யாரா இருந்தாலும் சரி, ரஜினி மட்டும் யாரா இருந்தாலும் சரி, ஒண்ணு பண்ணா பத்தாது. பண்ணிட்டே இருந்தாதான் மட்டும் தான் மதிப்பானுங்க. இப்ப நான் சேர்றா ஒரே ஒரு சினாரியோ சொல்றேன். நீ யோசிச்சு பாரு நருட்டோ. லியோக்கு அப்புறம் கோட் ஃபிளாப்னு எடுத்துப்போம். சும்மா சொல்றேன். கோட் வந்துட்டு வெறும் கோட் பீஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். இவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க தெரியுமா? முதல்ல லியோ லாட்ரின்னு இருப்பானுங்க, ரெண்டாவது விஜய் பீக்ல இல்லைன்னு இருப்பானுங்க, மூணாவது மென்டல் பீக்னு உப்பு போட்டிருப்பானுங்க. ஏன்னா அஜித் கையாலாகாதவன். புரியுதா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் தான் கரெக்டான மூவ் எடுத்தாரு. அதான் படம் தான். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அதே 100 தான். லியோ மாதிரி 100 கோடி ஓப்பனிங். இதுல ஹைலைட் என்னன்னா, லியோ மாதிரி தமிழ்நாட்டுல 200 கோடி படம் கிராஸ் பண்ணிருக்கு. அதுவும் இவளையும் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கான். யார்? இந்த ராகுல் தான் 100 கோடி ஷேர் தான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கூட ஆமைக்கு 100 கோடி கலெக்ஷனுக்கு பட்டாசு வச்சுக்கிறானுங்க. என்னடா சரியான ஒரு செருப்படி மாதிரி எதுவுமே போடாம இல்லையா வேர்ல்டு வைடா எதுவுமே போடாம இல்லடா. இதுல நிறைய விஷயம். இது ஏன் தெரியுமா? உண்மையில விஸ்வாசம் வந்துட்டு ஒரு 80 கோடி பஞ்சு, 80 ஒரு 90 கோடி கிட்ட பஞ்சு நினைக்கிறேன். அந்த டைம்ல 125 போட்டு விட்டான். பெரிய எக்ஸாகரேட் தெரியுமா அந்த டைம்ல? ஆனா பேட்டை மட்டும் சும்மா இல்ல, அவனும் இதான் பண்ணிட்டான். அவனும் 90 கோடி இதுகிட்ட அத மாதிரி தான் வந்து அவன் 100 போட்டான், ரவுண்டு பண்ணிட்டான் கடைசியில. ஆனா அது ஏன் ஆச்சுன்னா, இவன் பேட்டை வந்துட்டு உடனே போட்டான். உடனே ஃபாஸ்டா 100 கோடி பண்ணதை நாங்க தான் ட்வீட் போட்டான்.
ட்வீட் போட்ட உடனே இவனுங்களுக்கு அதான் ஆமா சைடுல கை நமனமான ஆயிடுச்சு. 125 போஸ்ட் வச்சு விட்டான். அதான் அது பாட்டுக்கு இவனுக்கு நினைப்பு என்ன தெரியுமா, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி போட்டுருவாங்க. இப்பெல்லாம் யாரும் பெருசா எக்ஸாகரேட் பண்றது இல்ல. அப்படியே அப்படியே பண்ண எக்ஸ்போஸ் ஆயிரம். இப்ப கேம் செஞ்சர் எப்படி நடுமுதல குத்தனானுங்க பேரு. அதான் ஆனா வாரிசு வந்துட்டு பெரிய அதான் வாரிசு எல்லாம் பெருசா யாரும் இது பண்ணல. இவளே வாரிசு ப்ரொடியூசர் கலெக்ஷன் தூக்கி போட்டாலும் ட்ராக்கபிள் கலெக்ஷனே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இப்பெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதான் 300 கோடி இது பஞ்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல ரெண்டாவது என்னன்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு இது இருக்கும், ரீச் இருக்கும், இது கண்டிப்பா 300 அடிக்கும் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி போடுவாங்க. அதே மாதிரி ரீச் அடிச்சிருவாங்க 300 இதை. என்ன கொஞ்சம் முன்னாடியே அடிக்கும் லேட்டா அடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கேன். இப்ப என்னன்னா அவன் ரீச் அடிக்க மாட்டேங்குது மத்தவங்களுக்கு. முதல்ல இல்ல மாமே ரீச் அடிக்காம இல்ல மர்மர் படம் ஸ்கேம் பண்ணாதான் ஆமைக்கு வந்துட்டு இந்த படத்தை ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. சரியான ஸ்கேம். ஏன்னா அந்த 5 நாள் வந்துட்டு இல்ல 5 நாள் லீவா 5 நாள் முழுக்க இன்ஸ்டாகிராம் விட்டுட்டுதான் இவ்வளவு இந்த யூடியூபர்ஸ் இந்த பிரசாந்த்ல இருந்து இருக்கிற முக்காசி பேருக்கு உப்பு போட்டு எல்லா இடத்துலயும் அதான் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் இந்த படத்தை வந்துட்டு பாசிட்டிவா ஒரு ஃப்ரேம் பண்ணானுங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாரும் கடைசி இப்பயே காரி துப்பின்னு தான் இருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வெளியே வருது. ஆனா இவ்வளவும் பண்ணியும் இல்ல யோசிச்சு இல்லடா இல்ல படம் ஆல்ரெடி எல்லாம் இல்ல அஜித் ஃபேன்ஸுக்கே தெரியும். இப்ப வெளியே சொல்லிக்கிற மாதிரி படம் இருக்குல்ல, இப்ப அந்த மாதிரி எல்லாம் இதை சொல்ல மாட்டானுங்க. இளையராஜா போட்ட மாதிரி அவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்து போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு சோழி. இல்ல அது மேட்டர்ல இப்போ உண்மையில அவனுக்கு நல்லா இப்ப ஒன்னு யோசிச்சு பாரு. அவனுக்கு என்னையாவது விசுவாசம் மாதிரி படம் இல்லையா, இல்ல விசுவாசம் படம் வேணுமா, இல்ல விசுவாசம் மாசின்னு ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கானுங்களா? ஒருத்தன் கூட ஒரு வீடியோ போட மாட்டான். புரியுதா? ஆனா விசுவாசம் வந்துட்டு ஹிட்டு தான். புரியுதா? தமிழ்நாட்டுல ஹிட்டு தான். அதான். ஆனா ஜிபிஓ எப்படின்னா இல்ல அந்த கருமத்தை கூட தின்னானுங்க. அதாவது தூக்குதுறைய இதை வந்துட்டு கண்டிப்பா தின்ன மாட்டாங்க இவனுங்க வந்துட்டு. ஆனா இவனுக்கு யார் தெரியுமா, வேற வழி கிடையாது. இந்த படம் ஓடுது அதான் ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல பரவாயில்ல. ஏன்னா இப்ப நீ நருட்டோ இப்ப எல்லாருமே விஜய் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப நீ விடாமுயற்சி 144 தான் பண்ணிருக்கு. ஆனா இவன் இப்பயே பண்ணிட்டான். புரியுதா? அதனால வந்துட்டு அஜித் அவங்கள நினைப்பானுங்க பரவாயில்ல நம்மளுக்கு இதே பரவாயில்லன்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது ரஜினியை விட ரொம்ப கம்மி, விஜயை விட சொல்ல தேவை. ரஜினியை விட கம்மினா யோசிச்சு பாரு. விஜய் எங்கேயோ இருக்குது, ரஜினியை விட கம்மினா அது ரொம்ப இது இல்ல. விசுவாசம் டைம்ல இல்ல போட்டுருந்தீல இந்த காப்பிரைட் கிளைமுக்கு, இளையராஜா காப்பிரைட் கிளைமுக்கு. ஆமா ஆமா. அதே மாதிரி அவங்க 3 பேர் மட்டும் கரெக்டா அந்த டான்லி ஜான்லிக்கு ப்ரொபோசர் 3 பேரு இல்ல அதெல்லாம் பண்ணா வம்சமே அழிஞ்சிரும். மைத்ரி போட்டுக்கிறோம். ஐயோ சாமி அது ஏன் போட்டனா இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு தோன்றதான் ட்வீட் போடும். புரியுதா? திடீர்னு தோணுது என்னன்னா ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான் இதான் இந்த மாதிரி காப்பிரைட் இது. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், டேய் இளையராஜாவே 5 கோடி கேக்குறான்டா. அவனே அதான் எங்கன்னா மொனகட்டுல உட்காந்து இருப்பான் டீ கடைல ஏதாவது துண்டு போட்டு. ஒரு இது அது கீழே கமெண்ட் போட்டுட்டீங்களா? அவங்க கமெண்ட் தான் போய் பார்த்தேன். அஜித் எல்லாம் அபியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ஆமா ஆமா இது பரவாயில்ல. இல்லடா நான் தனியா ட்வீட் போட்டதுன்னு தெரியும். நருட்டோ செப்பரேட்டா சன் பிக்சர் சன் நியூஸ் ஒன்று போட்டிருப்பான். நான் கமெண்ட்ல போய் என்னத்தம்மா போட்டேன், ஏன்டா அவனே 300 கோடி இல்ல படம் 300 கோடி பட்ஜெட்டை போட்டு அவனே எடுக்க தெரிய முழிச்சுனுக்கிறான். அவங்கிட்ட போய் 5 கோடி கேட்கிறேன். ஆமாங்க டென்ஷன். ஏன்னா இல்லடா யாருக்குமே இந்த படம் 300 கோடி பட்ஜெட்னு பெருசா அது யாருமே தெரியாது. பெருசா பரவல இல்ல அதான் இல்ல எல்லாருக்கும் தெரியும் பெருசா பரவல இது. ஆனா இங்க மேட்டர் என்ன தெரியுமா, யோசிச்சு பாரு. அவனால 300 இல்ல அதாவது அவனால 300 பண்ணவே மாட்டான். ஏன் 250 ஒரு டவுட் தான் இருக்குது. அதுவே இப்ப பண்ண பதர்ல 300 சொன்னா வச்சுக்கோங்க, ஏன்டா இந்த விளங்காத இதுதான் 300 கோடிக்கு எடுத்தியாக்குன்னு கேட்டு விட்டுருவாங்க. அந்த செட்டுக்கும் இதுக்கும் எவ்வளவு காசு செலவு வச்சிருக்கலாம். இல்லடா இதுல மைத்திரி இருக்கான் பாத்தியா, அவன் எக்ஸாகரேட் பண்றதா இருந்தாலும் போட்டுருந்தாங்க செட்டு. இந்த இது அது என்ன செட்டு, பேங்க் இல்ல அதெல்லாம் ஓகே. இல்ல நருட்டோ இப்ப அவனுக்கு எக்ஸாகரேட் பண்றதா இருந்தா மைத்திரி அதிக கலெக்ஷன் போடுறதா இருந்தா எப்பயோ போட்டிருப்பானுங்க. எப்பயோ எக்ஸாகரேட் பண்ணிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் சொல்லாத காரணமே அஜித். கேக்குதா? கேக்குது ப்ரோ. அலெக்ஸ் பேசுறது கேக்குது. உங்களுக்கு கேக்குதா நருட்டோ ப்ரோ? நீங்க பேசுறது கேக்குது. நருட்டோ ப்ரோ தான் கேக்குது. இல்ல இப்ப அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒண்ணு யோசிச்சு பாத்திரியா, வேட்டையனு கூட 4 நாள் கலெக்ஷன் வட சுட்டு போயிட்டான். ஆனா மைத்திரி அஜித்துக்கு சொல்ல. ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா கம்மியா இருந்தா வெளியே சொல்ல மாட்டான், அசிங்கம். இது எந்த படமா இருந்தாலும் கம்மியா இருந்தா வெளியே சொல்ல மாட்டான்.
இது இல்ல, இது மைத்திரி சைடுல இல்ல, அஜித் சைடு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு இருக்கிற விடாமுயற்சி. இவனுக்கு இருக்கிற ஒரு வெம்பம் என்னன்னா, அதான் விஜய் காம்படிட்டர் அஜித்ன்ற மாதிரி தான் ட்ரை பண்ண பார்ப்பானுங்க. அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது ரெக்கார்டு வேணும். இவளையா இப்ப தமிழ்நாட்டுல 100 கோடின்னு போட்டதுக்கே அவனும் மதிக்கல. அதான் யோசிச்சு போயிடுறதான். வேர்ல்டு வைடு மட்டும் அதான் இந்த படம் 150 தான், இப்ப 150ல இருந்து 170 பண்ணிருக்குன்னு நானுங்க. அதான் இந்த 5 நாள்ல 170 கிட்ட பண்ணிருக்குன்னு நானுங்க. அதெல்லாம் போட்டா யோசிச்சு பாரு, விஜய் 4 நாள்ல 288 அபிஷியல், எல்லாருக்கும் தெரியுது. அபிஷியல் ட்ராக்கபிளாவும் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல ஹைலைட்டே வந்துட்டு 200 தொட்டுருமா? இல்ல. இல்ல ஹைலைட்டு கோட்டுக்கும் ஏன் தெரியுமா யாரும் இது ஃபேக்குன்னு சொல்ல. சான்ஸ் லிங்க், இந்தியா டைம்ஸ், அதுக்கப்புறம் டிடியூப் லைவ், சீனி ட்ராக் எல்லாருமே புரியுதா இருக்கிற எல்லா ட்ராக்கரும் எல்லாருமே வந்துட்டு அதான் நான் பார்த்தேன் 285 இருந்து 285 போட்டிருந்தானுங்க. ப்ரொடியூசர் வந்துட்டு 288 போட்டான். 3 கோடி. அது எதுவுமே புரியுதா, 3 கோடியெல்லாம் எக்ஸாக்ரேட்டே கிடையாது. அதான் அதுக்கு அது அப்படியே கரெக்டா அக்யூரேட்டா போட்டாங்க. அதான். ஆனா வேட்டைன்ல ஞாபகதா 150 170 கூட இல்லடா சனியே. ஆனா கண்டுபிடிச்சாங்க வரிசை 240 ஒவ்வொரு கரெக்டா இது போட்டாங்க. ஒவ்வொரு ட்ராக்கரா வந்து வேட்டனுக்கு பண்ணவெல்லாம் இல்ல, வேட்டனுக்கு பண்ணவெல்லாம் நம்ம பண்ணியிருந்தா அதான் கட்லோட தூக்கின்னு போயிருப்பானுங்க நம்மள, தெரியுமா? இனிமேதான் விஜய் அக்யூரேட்டா இருந்தா கூட இந்த வாட்டி நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நான் வந்து சீரியஸா சொல்லுவேன், நாங்க அவ்வளவு அபியூஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா லைட்டா கூட ட்ரோல் பண்ணோம். ஐ மீன் நம்மளுக்குள்ள பேசிக்கிறோம். ட்ரோல்னு ஒரு வீடியோவோ பெருசாவோ எதுவுமே பண்ணல. அப்படி பண்ணியுமே இந்த அளவுக்குன்னா அதுதான் அவரோட மார்க்கெட்டு. ஆனா உண்மையிலே இப்போ சொன்ன பாத்தியா, இல்ல உண்மைதான். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், ஏப்ரல் 10 லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே, நடுவில் கவர்மெண்ட் ஹாலிடே, வீக்கெண்டு, 5 நாள் லீவு கிடைச்சும் ஒருத்தன் இந்த அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்றானா? யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இல்ல ஆனா லீவ் கட்ட மாதிரி நம்ம வந்து பெருசா வந்து அதிகமா அடிக்கவே இல்ல. புரியுதா உனக்கு? இல்ல அது அடி இல்ல. அதான் ஒரு நிமிஷம் இல்ல. ஏன்னா அரசியலுக்கு வந்தாச்சு. 2வது விஷயம் என்ன தெரியுமா, முக்காசி ஆஃப்லைன் அணிலுங்க அரசியல் வந்துச்சுன்னு உப்பு போடுறானுங்க. புரியுதா? உண்மையில நம்மளே நிறைய உப்பு போட்டிருக்கோம். அதான் ஜிபிக்கு ஆஃப்லைன்ல. ஆன்லைன்ல உண்மை, ஆன்லைன்ல அதெல்லாம் கார்த்திக் அது மேட்டர் இல்ல. ஆனா அதனால கிரெடிட் இல்ல, அந்த மாதிரிலாம் கிரெடிட் கொடுக்குற ஆளும் நம்ம கிடையாது. ஏன்னா இந்த கருமத்துக்கெல்லாம் கிரெடிட் தரனா நம்ம மனம் தான் போகுது. என்னமோ படம் பெருசாத பாகுபலி ஒன்ன மாதிரி அது புஷ்பம் ஒன்ன மாதிரி பண்ணிடுன்னு அந்த நாய் தான். ஆனா எனக்கு என்னன்னா, வேட்டைன் பண்ணது கூட இவன் பண்ணல, அதான் சேம் ஆகுது. புரியுதா? அவன் பண்ண ரெக்கார்டு கூட இவன் பண்ணலன்னா அது என்னடா அது, அவனே கொண்டு போட்டு போயிட்டான். அது கூட இல்ல. மார்க்கெட் இல்லங்கிறத விட ஒண்ணுல ப்ரோ ஆளு வரல. புரியுதா உனக்கு? இப்ப மார்க்கெட்டுங்கிறது வந்து வேற. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல அவனுங்க வருவாங்க மக்கள்லாம். இல்லடா நருட்டோ இல்ல ஒரு நிமிஷம், அவனுங்க ஒரு இடத்துல ஏதாவது விஜய் வச்சிருந்தானத்துக்க சத்தியமா இந்நேரம் அது செம்ம ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கேன். ஆனா அவனுங்க ட்ரை பண்ணானுங்க என்ன தெரியுமா, இவனே கோட்டு கொடுத்த அதே ஸ்கிரீன் தான் கொடுத்தானுங்க. கோட்டை விட அதிகமா கொடுத்தானுங்க. ஆனா கோட்டை விட வந்துட்டு 50 லட்சமோ 1 கோடி கிட்ட கம்மியா பண்ணிருக்கான். கோட்டு 31 கோடி, நம்ம 31 கோடி கிட்ட பண்ணிருக்கான் கோட்டு. இவன்கிட்ட தான் 30 ஏதோ தெரியல, ஏதோ ஒன்று உடச்சு விட்டுருந்தான். ஆனா இதுல வந்து ஃபேன்ஸுக்காக தான் நாங்க படம் எடுத்திருக்கோம் போது ஃபேன்ஸ் எத்தனை வாட்டி பாப்பா, 2 வாட்டி பாப்பானா? இல்ல ப்ரோ, இதுல அவனுங்க எல்லாருக்கும் உப்பு போட்டானுங்க. புரியுதா? இதுல கொடுமை என்னன்னா, நம்ம டைலாக் எடுத்து ஐம்பெட்டிங் வச்சு இருக்கட்டும், வாழட்டும். இல்ல வந்து ரெஃபரன்ஸ் என்னைக்குமே அது மேட்டர் இல்ல. வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்க, நண்பா சொல்லிக்க, வாட் எவர் இட் இஸ். புரியுதா உனக்கு? எல்லாம் பண்ணிட்டு வந்து நான் தான் பூத்து பெருசா நிக்கிறா தெரியுமா, அதுதான் நமக்கு டென்ஷன் ஆகுது. புரியுதா? இல்லடா டேடி இல்ல என்ன கேட்டா அவனுங்க கரெக்டா ஏகேக்கு பொழப்ப தேடி தந்திருக்கானுங்க. ஆனா அந்த பொழப்பு எப்படி இதுன்னா சிரிக்குது. இவனுங்க வந்துட்டு இல்ல இவனுங்க அது உண்மையிலே சிரிக்குது. ஏன்னா ஆதிக் பண்ண வேலை எப்படி. ஆனா மேட்டர் இல்ல மேட்டர் என்னன்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு எதிர்பார்த்தானுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு, இல்ல வந்துட்டு விஜய் அடிச்ச ஒரு ரெக்கார்டு. ஆனா எவனை பார்த்தாலும் ஹையஸ்ட் ஃபார் ஏகே. ஏடா இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப அமரன் வந்துட்டு எஸ்கேக்கு ஹையஸ்ட் ஃபார் எஸ்கேன்னு போடலாம். இவளையும் கங்கு ஆகுதுல்ல 127 அந்த. ஏன்னா சூர்யாக்கு வாழ்க்கையில 127 வந்தது இல்ல. அவன் ப்ரொடியூசர் கலெக்ஷன் போடுறது அதான் இல்லடா, ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல 127ன்றது சூர்யா ஹையஸ்ட் அவன் மென்ஷன் பண்ணி போடலாம். ஆனா எல்லாருக்கும் தெரியும் இது கம்மி கலெக்ஷன் அசிங்கம். ஆனா அஜித் யார் தெரியுமா, அந்த அசிங்கமே போட மாட்டாப்புல. நம்மளுக்கு ஹையஸ்ட்னு போட்டுன்னு போயினே எவன் கேட்க போறானதான்.
அதான் நம்பர் ஒன்னுலதான் முக்கியம் அவங்களுக்கு. எதுல நம்பர் ஒன்னு முக்கியம் இல்ல. எனக்கு நான் என்னோட ஓடினதுல நான் வந்து முன்னாடிப்பா. ஆனா நேத்து வந்து நான் 1 நீ கிலோமீட்டர் யோசிச்சு ஓடிக்கணும், பாரு. இன்னைக்கு நான் 1.5 கிலோமீட்டர் ஓடிக்கேன்னா நான் தான் முன்னாடி அப்படின்னு இருக்கேன். ஆனா அவனுக்கு எவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருக்கு எனக்கு பேரு. இதான் ஒண்ணுத்துல கூட ஏதாவது தான் விஜய் இது அடிக்க முடியல. ஆனா அச்சிருந்தா சத்தியமா நிம்மதியா இருந்திருப்பாங்க. இப்போ வரையும் புலம்புகிறானுங்க, வெயிட் பண்ணுகிறானுங்க. இல்ல ஃபர்ஸ்டாவது வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல இந்த துணிவு டைப்ல, நாங்க தான் டே ஒன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை வாங்கி எக்ஸ்ட்ரா திரையரங்கம் எக்ஸ்ட்ரா வந்து ஷோ எல்லாமே முன்னாடி வாங்கி ஒரு நாள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் வந்து ஒரு 5 கோடி 10 கோடி முன்னாடி நின்றுப்பாங்க. இவளே சரியா? அதான் இல்ல இந்த படம் ஃபைனல் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 200 இல்ல 220 கூட பண்ணாதான் நினைக்கிறேன். ஏன்னா போர் அடிக்கும் போது நம்ம இந்த ஹரிஸ்புரன் ரிப்பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஹரிஸ்புரம் எல்லாம் தெரியாது, அந்த எல்லாம் 200 தானே பண்ணாரு. புரியுது. அதான் அதுக்கு மேல போகாது. நான் நிறைய பேர் இல்ல 200 எனக்கு தெரிஞ்சு இது இல்ல ஹிட் அலெக்ஸ், லிஸ்ட்ல போட்டுரும். இந்த வாட்டி எனக்கு 200 கொஞ்சம் இல்ல கஷ்டம். ப்ரோ, அது இல்ல வீக்கெண்ட் வந்து இல்ல ப்ரோ, நம்ம ஆளு இல்ல இறங்கிட்டாப்ல, புரியுதா உனக்கு? 200 வந்துட்டு ஹிட்டு வராது. ஏன்னா படத்தோட பட்ஜெட் ரைட்ஸ் பாருங்க, பட்ஜெட் எங்கேயுமே மேட்டர் இல்ல. ஏன்னா இப்ப அவனுங்கள மாதிரி தற்கூரி இல்லை. நம்ம சேட்டலைட் ரைட்ஸ், இந்த ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ்னு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்தா கூட அதான் தேட்ரிக்கல் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். தேட்ரிக்கல் ரைட்ஸ் படியே இது வந்துட்டு ஒரு சில இடத்துல லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல வேணா ப்ராஃபிட் ஆகும். தமிழ்நாட்டுல ஓவர்சீஸ் போயிடுச்சு. ஆமா, ஓவர்சீஸ் பெருசா வராது. யாரு தமிழ்நாட்டுல யார் பேக்ரவுண்ட்ல யாரு 100 தாண்டிச்சுல. ப்ரோ யாரு 100 பெருசா பாருங்கன்னா இல்ல 100 பெருசா பார்த்தா ஏகே மார்க்கெட் எவ்வளவு சூப்பரா இருக்குது. மார்க்கெட் போயிடுச்சு ப்ரோ, அதான் நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் அந்த லெவலுக்குலாம் இல்ல. முன்னாடி லெவலுக்குலாம் பக்கத்துல So, இதுல நவீன இருக்கு. இதுல இல்ல நீங்க வச்ச ரெக்கார்ட் ஞாபகத்தா? அமரன் தமிழ்நாட்டுல 120 சார் அதையும் அடிக்க மாட்டார். சந்தோஷமா இருக்கு. அதான் ஃபியூச்சர்ல தான் இல்ல, இது எப்படி தெரியுமா, ஃபியூச்சர்ல இவனுங்களும் சந்தோஷமா இருப்பானுங்க. டம்மியா இருக்கான்டா அதான். யார் சந்தோஷமா இருப்பா? டம்மியா இருக்கான் அந்த இவன். அதான் டேர் 2ல இருக்கிற இவங்களும் தான். அதான் என்கிட்ட இவன் டேர் 2 ரெக்கார்டே அடிக்கலடா. நீ என்ன விஜய் கூட கம்பேர் பண்ணி தெரியுறீங்க? இது முடியும் போது தான் தெரியும் உங்களுக்கு. பாருங்க, ஜாலியா இருக்கும். வேற வழி இல்ல ப்ரோ, 160 அடிக்க மாட்டான். சண்டைக்கு இறங்கிட்டாங்க. வேற வழி இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும். தோக்குறோன்னு தெரியும். ஆனா யாருமே இதுல ஹைலைட் என்னன்னா கமெண்ட்ல பெருமையா சொல்றானுங்க, யாருமே தான் நல்ல படம்னு சொல்ல, ஆனா இந்த படத்தை நாங்க ஓட்டுறோம் டேய். ஐயோ ப்ரோ, வீக்கெண்ட்ல தான் இல்ல லீவ்ல எல்லா படமும் ஓடுண்டா அப்படின்னு அதை சொன்னாலும் இது பண்ண மாட்டாரு. இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல ப்ரோ, அதாவது நீங்க கலெக்ஷன் கூட அடிச்சுட்டேன் எல்லாம் சொல்லுங்க, ஆனா தயவு செஞ்சு நல்ல படம்னு மட்டும். இல்ல ப்ரோ, முதல்ல திரும்பவும் சொல்றேங்க, அவனுங்க கலெக்ஷன்ல வந்துட்டு நம்ம கிட்ட வந்ததா கூட சத்தியமா கிட்ட வந்தாலே அடிச்சிரும். அவனுக்கு புரியுதா, கிட்ட வந்தாலே விஜய் பிரேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிட்ட கிட்ட கூட அதான் கிட்ட கூட வராதனாலதான். இல்ல கொடுமை என்னன்னா, இல்ல முன்னாடி மாதிரி விஜய் தமிழ்நாட்டுல இந்த 150 140 அந்த பிகில் மாதிரி இருந்தா இவனுங்க ஒரு நம்பிக்கை இருக்கும். அதான் படம் வந்துட்டு பிரேக் பண்ணோம் ஜிபி ஒண்ணு. அந்த ஆள் தான் அதான் அந்த ஆள் 230 200 213 போயிடுச்சு தமிழ்நாட்டுல மட்டுமே அடிக்காருங்க. இல்ல ப்ரோ, இதுல ப்ரூஃப் இல்லைன்னா கூட அவனுங்க அடிக்கணும்னு யோசிப்பானுங்க. அதே டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அது கேக் கட்டி இருப்பான். ஏன்னா 100 கோடி ஷேர். இன்னொன்னு 100 கோடி ஷேர்ன்றது தற்கொலை பசங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க. வாழ்க்கையில தான் என்ன கேட்டா இல்ல இன்னொரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் ஆமைக்கு வராது. அதான் சொல்றேன், இல்ல பீக்னா இது சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல இப்ப இதெல்லாம் எங்க இருந்துடா வரும்? ஏன்னா இப்ப யோசிச்சு மென்டல் எனக்கு ஜெயிலர் அவ்வளவு பாசிட்டிவ். என்னத்த போடுங்கண்ணா 170 175 தமிழ்நாட்டுல யாருக்கும் வராதது வந்துட்டு ஒருத்தருக்கு வருதுன்னா அதுவும் யோசிச்சு பாரு. அதுவும் அனிருத்தம் இல்ல வெங்கட் பிரபு வச்சு கமர்ஷியல் படம். அதான் விஜய் டபுள் ஆக்ஷனா. நான் அப்பவே சொன்ன படம் ரிலீஸுக்கு முன்னாடி விஜய் டபுள் ஆக்ஷனாலே அந்த ஒரு கான்செப்ட் போதும். ஏன்னா அது சரியான இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அது ஒண்ணு போதும். இந்த டீம் வேற வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹைப்பே பண்ணல படத்தை. ஹைப் இருந்திருந்தா 500 அடிச்சிருக்கும். இல்ல ப்ரோ, ஐப் இருந்ததை தாண்டி ஐப் இருந்தா அடிச்சிருக்கன்ற தாண்டியே நான் ஒருத்தனை சொல்லுவேன். அது யார் தெரியுமா? நிறைய பேருக்கும் தெரியும். சேட்டானு பிச்சைக்காரனாய் அவனை செருப்பால அடிக்கணும் போல. ஏன்னா ஏன் தெரியுமா? இல்ல நருட்டோ இல்ல அது ஏன்னு சொல்றேன். இப்ப நம்ம படம் பிடிக்காம போனதுக்கு அவங்க எல்லாம் நிறைய காரணம். அதெல்லாம் இப்ப என்னைக்குமே வந்துட்டு கனெக்ட் ஆகுதுக்கெல்லாம் காரணம் தேடக்கூடாது. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அவனுக்கு புரியலையா?
இப்ப சிஎஸ்கே அந்த இன்னொன்னு தமிழ் படம் எல்லாமே இதுதானே. இப்ப படத்தோடைய வெள்ளம் வந்துட்டு தமிழ். அதான் எல்லாமே புரியுதா? அந்த அதான் இவன் பிரபு எல்லாமே பிரசாந்த் ராஜ் தமிழ். அதனால விட்டுடலாம். ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இந்த படத்தை ஃபிளாப் பண்ணிட்டானுங்க. புஷ்பா பேன் அண்ட் டேட் அதையும் ஃபிளாப் பண்ணிட்டானுங்க. அதான் இல்ல புஷ்பா பேன் அண்ட் டேட். புஷ்பா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, புஷ்பா கேரளா கலெக்ஷனு கோட்டு கலெக்ஷனும் ஒண்ணு, ரெண்டுமே முடிஞ்சுது, ரெண்டுமே ஃபிளாப். அதான் கேரளால வந்துட்டு கோட்டம் ஃபிளாப், அதான் சொல்லி புஷ்பா ஃபிளாப். எத்தனை கோடின்னு சொல்லிடுறேன் கேட்டா அடுத்து நம்மளா அதான் சொல்லிடுறாங்க. இல்ல பாத்தீங்களா உங்களை விட அடுத்து அதான்டா இதுதான். இல்ல இல்லடா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அதான் 13.5 கோடியோ 14 கோடி ரெண்டு படமே, அதான் ரெண்டுமே ஃபிளாப். ஆனா இதுல அன்எக்ஸ்பெக்டட் அல்லு அர்ஜுன் தான். ஏன்னா காட்டு ப்ரொமோஷன் பண்ணா அங்கேயும் போய் போயிருந்தான். அதான் ஆனா இதுல கடைசியில என்னத்தமாச்சு, புஷ்பா இண்டஸ்ட்ரி இல்ல அதான் இல்ல புஷ்பா வந்துட்டு இந்தியன் சினிமாலேயே ஆல் டைம் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல. அதான் கோட் வந்துட்டு தமிழ்நாடு அதான் ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் த இயர். ஆனா இந்த ரெண்டு படத்தை வந்துட்டு நான் இங்க காய் துப்பிட்டு யாரு இவனுங்க இந்த சேட்டான்ஸுங்க ஒரு இதான் முக்காசி சேட்டான்ஸ் ஆன்லைன் சொல்றேன், எல்லாரையும் சொல்ல இப்பயே சொல்றேன், விஜய் மதிகரம்லாம் எல்லாரும் சொல்ல, ஒரு சில சேட்டான்ஸ் என்னன்னா மார்கோ தின்னானுங்கடா. அப்புறம் இந்த ஒரு சில குப்பை படம் எல்லாத்தையும் தின்னானுங்க. ஏன் இப்ப அவனுங்க இப்ப மோகன்லாலே சரின்னு போகும்போது கூட தின்றானுங்கல்ல, இதுதான் வந்துட்டு எல்லாம் திட்டுறது. ஏன்னா இப்ப ஒன்னல்டா, இப்ப நான் உங்ககிட்ட வந்துட்டு இப்ப ஒரு உப்புமா தரேன், உப்புமா பொடியிலன்னு நீ வந்துட்டு ஒதுக்குறது வந்துட்டு தப்பு இல்லை, புரியுதா? உப்புமா பொடியில நீ ஒதுக்குறது தப்பு இல்லை. ஆனா நீ வந்துட்டு பழைய சோத்து தின்னா நீ என்ன பண்ணுவ யோசிச்சு பாரு. ஏன்னா உப்புமா வேணான்ட்டு பழைய சோறு தின்றது சொல்லிட்டு செருப்பால் அடிப்பேல, அந்த மாதிரிதான் இருக்குது கண்டிப்பா வழக்கமா. ஏன்னா சேட்டானுங்கன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஏன்னா சார் நாங்களாம் அரசியல் அதான் சாரி ஏதான் அரசியல்லையும் வருது, அரசியலுக்கு வந்தனாலதான் நாங்க சினிமா ஞானின்னு. சரி என்னடா போடுங்கன்னு கேட்டா மார்க் தின்னுவான். அப்புறம் அவனுக்கு சரி நிறைய சைட்ல ஒரு இது ஒரு சில குப்பை படம், இந்த நார்மல் படம் தின்னுவான். ஆபீசர் படம் நல்லாதான் இருக்கும், ஆனா பெருசா இருக்காது. ஆனா அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவான், புரியுதா? நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ்ல எடுக்கிற மாதிரி படம் அவனுங்களே எடுக்க மாட்டான். ஏன் இந்த மகாராஜா அந்த மாதிரி படம்லாம் அவனுங்களுக்கு ஏன் இதே மகாராஜா அங்க வந்திருந்தா எங்கேயோ போயிருக்கும். ஆனா இப்பயும் பெருகிட்டது. 200 தான் 230 கோடியோ ஏதோ இதான் சைனா கலெக்ஷனோட சேர்த்து. இப்ப கூட இந்த மஞ்சுமல் படம் ஹீரோ நச்சானே, அந்த அவன் ஏதோ படம் நல்லா ஓடுது போல, அதையும் அதே சொல்லுங்க மறந்து போச்சு பேரு. அவன் ஹீரோ பேரே தெரியாது. சரி மஞ்சுமயில் அது பிரேமுலுடா. ஆமா பிரேமுலு ஹீரோ. பிரேமுலு ஹீரோனா ஆமா, அந்த பாக்ஸிங் ஜிம்கானா ஆலப்புழா ஜிம்கானா ஜாலியான ஜிம்கானா மாதிரி ஜிம்ல போய் ஆனா இல்ல அந்த படத்துல தானே ஏதோ விஜய் போஸ்டர் ரெஃபரன்ஸ், அந்த படமா ஏதோ மெர்சல் படத்துல கை காட்டுற மாதிரி அந்த படம் தானே? மரணம் ஜோசப் போடுது. இதுல வந்து நல்லா கேர்ள்ஸ் வச்சு இது பண்ணிருக்காங்க. நான் பேசாம அந்த படத்துக்காச்சும் பேசலாம். ஜிபி யூஸ் பண்ணுங்க. போய் நல்ல அனுபவம் எப்படி போய் டைட்டில் கார்டு கூட கத்துறேன். ஆனா ஒரு இடத்துல கத்துனானுங்க, அப்படியே உடம்பு சரியில்லை வேற, அப்படியே உட்கார்ந்து திடீர்னு கத்த விட்டுன்னு பார்த்தா ப்ரொஃபஸருக்கும் ஜானுக்கும் கத்திக்குதுனானுங்க. என்ன இது மாதிரியா ஆமா இப்ப இல்லடா, அப்ப பார்த்தான், இப்ப இல்ல. எனக்கு பல வார்த்தைகள் வருகிறது, கண்ட்ரோல். ஒரு நிமிஷம், நான் என்ன சொன்னேன்? இப்ப இல்ல அப்பயே பார்த்தான்னு சொன்னேன். இல்ல நான் சொல்றேன் எனக்கு பல வார்த்தைகள் வருகிறது. ஓ அதுவா? அதான் நான் யோசிக்கிறேன், நான் தான் கெட்ட வார்த்தை பேசுறேன். எனக்கு மைண்ட்ல ஓடுது ஸ்டார்ட். குரு ப்ரோ பாத்து இல்ல குரு ப்ரோ பாத்துட்டே ஒன்னு அசிஸ்மா கேட்டு இருந்துச்சு, ஸ்பாட் பண்ணி கூட்டிட்டு போனவனே சும்மா இல்ல சும்மா தலைக்கு சுச்சுவேஷனுக்காக ஒரு 100 கோடி குத்துருக்காங்க. பெரும் படம்டா, கேக் வெட்டுங்க. ஆக்சுவலா என்னடா பண்ணிருக்காங்கன்னா புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன்.
ஆனா இத்தனைக்கும் இல்ல அவங்களே எனக்கு ஆனா கலையை வந்து டிகிரேட் இல்ல பண்ணிட்டாங்க. ஆனா இல்ல கலையை வந்து நருட்டோ இல்ல ஓப்பட சொல்றேன், அவங்க வந்து பாலையா லெவலுக்கு இறக்கிட்டாங்க. பாலையா விட கொஞ்சம் கீழே இறக்கிட்டாங்க. புரியுதா? அவன் தான் வந்து 10 பேரை ஆனா அடிச்சா ஒரு நிமிஷம் பறப்பான், ஆனா மறைவான், எல்லாம் ஆனா பண்ணுவான். இல்ல ஆனா நருட்டோ உண்மையிலே இவனுங்க ஏதாவது ஒரு ஏன் விஜய் ரெக்கார்டு கிட்டே இல்ல ஏதாவது விஜய் ரெக்கார்டு பக்கத்துல வந்திருந்தா கூட அணில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உஷாரா ஏதாவது பார்த்துருப்பானுங்க. பரவாயில்ல கூட நம்ம நம்ம சைட்லாம் அணில நம்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா? விஜய்க்கு ஈக்குவலோ இல்ல விஜய்க்கு கொஞ்சம் டவுனாவே அவனை கலெக்ஷன் பண்ணா கூட அவனை கங்கராச்சுலேஷன் பண்ணுவானுங்க, அவனுக்கு ஒப்பு போடுவானுங்க. சத்தியமா நம்ம ஆர்மியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ட்விட்டர் ஆர்மியை சொல்றேன். இவனுங்க புரியுது நிறைய புரியுது. சைக்கோ இருக்குது, நிறைய சொந்த ஆர்மியில முதுகுல குத்துறது இருக்குது. ஆனா இவனுங்க எல்லாருமே கலகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா 100 கோடிக்கு கேக் வெட்டுறீங்களா? இல்லடா, அதான் எனக்கு வந்து அவன் டேஸ்ட் இப்படி ஆயிடுச்சேடா மட்டத்துக்கு. என்ன இல்லடா சொல்றேன்னு உனக்கு தெரியலங்க இல்ல எனக்கு. டேஸ்ட் மட்டும் இல்லடா. இப்ப இனிமே ரன் எல்லாம் பார்ப்பானுங்க. ஒரு படம் இவ்வளவு ரன் ஆகுதுன்னா அந்த ரன்னே ரொம்ப கம்மியா இருக்குதுன்னா அது அதான் இவ்வளவு இவ்வளவு பண்ணியும் கம்மியா இருக்குதுன்னா அதான் புரியல. இல்ல அதாவது இல்ல இப்ப வந்து மாஸ்டர் தலைய பார்க்க முடியல, பழைய தலைய பார்க்க முடியலன்னாங்க. முழு படம் வச்சு செஞ்சுட்டான் இல்ல இல்ல ஆர்டிஸ்ட். இல்ல 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 பார்த்தது வெறும் பல தலை மட்டும்தான். ஆமா. புது இது தலையில என்னடா இது? பொறுப்பு சொல்லுங்க. இல்ல ப்ரோ. ஆக்சுவலா டைரக்டர் ஃபர்ஸ்ட் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாரு. அவங்க எல்லாம் தனி உலகத்துல வாழ்றதால தான் ஃபர்ஸ்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப்னு போட்டிருப்பாரு. பாண்டவரா பாண்டவரா உலகம்னு இந்த அவதாரில காட்டுவானே அந்த மாதிரியா? ஆமா. திமிங்கலத்துக்கு 3 கண்ணு. வேர்ல்ட் ஆஃப் அடச்சை. ராமையோடு. இல்ல ப்ரோ மார்க் ஆண்டனி தானே இல்லங்க, சொல்லுவான், அந்த இதுலயுமா அஜித் சொல்லிருப்பான் யங் லுக்கே சிஜிஐ வெல்கம் டு இல்லன்றதே மார்க் தின்னானுங்க ஆண்டனி ப்ரோ. வேர்ல்ட் மாமி. ஐயோ. ஆனா என்னன்னா நல்லா என்ன சொல்றது, இப்படி படம் பண்ண ஆரம்பிச்சா சினிமானா ஒன்னும் அப்கிரேட் ஆகாது ப்ரோ. ஏன்னா ஆமா இது ஆமா. அதுல இப்ப இந்த படம் வந்து ஸ்கிரீன் பிளேனா இப்ப எங்க இருக்குன்னு கேக்குறானுங்கண்ணா. ரொம்ப இல்ல ஸ்டோரி கஷ்டம். இல்ல. ப்ரோ முதல்ல இல்ல குரு ப்ரோ அப்கிரேட் ஆகலாம் பரவாயில்ல, டவுன் கிரேட் இதெல்லாம் என்ன கேட்டா ஸ்டேபிள் இல்ல, ஸ்டேபிள் அந்த ஸ்டாண்டர்ட் கூட இல்ல. ஏன்னா வழக்கமா இல்ல பண்ற இதே போஸ்ட் கூட எடுத்துட்டு இப்ப இல்ல ரஜினி இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, 3-4 படம் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஏன்னா படம் இதை எடுத்தாங்கன்னா பார்த்துட்டு அடுத்து டேய் அம்புட்டு டேய் இது இருக்குது. ரஜினி எல்லாம் தனித்தனி கிளிப்பா பாத்தீங்கன்னா ரஜினி எல்லாம் டேய் ரஜினி எல்லாம் 170 படம்டா. நானா தான் டேரக்டரா இருந்தா எத்தனை எடுப்பேன் தெரியுமா? சொல்லுங்க. இல்ல இதை பார்த்துட்டு அடுத்து ஃபேன் பாய் சம்பவம்னு ஒரு ஒரு 3-4 பேர் வந்து கொல்லுவானுங்க. ஆமா. அது இதுலதான் போய் முடியும். அது வந்துட்டு இந்த மாதிரி இருந்தா இந்த ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும். இத கொண்டு வந்து இதோட கண்டர் ஆனா ஆனா ப்ரோ இது இல்ல என்ன கேட்டா இல்ல உண்மையான அந்த ஃபேன் பாய் மாதிரி சம்பவம் இந்த வருஷம் என்ன கேட்டா இந்த வீரதீர சோறு நல்லா இருந்தது. ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு பேட்டை எல்லாருக்கும் தெரியும், அது நல்ல இதுதான். ஏன்னா இப்ப ஃபேன் பாய்ன்றது என்ன தெரியுமா, படம் கதையில போகும்போது ஒரு பாட்டை வச்சு விட்டான் அந்த வீரதீர சோறுல மாசா இருந்துச்சு. கூட வந்துட்டு இந்த பொல்லாதவன் படத்துல வர மாதிரி ஒரு ஒரு சில இந்த மாசு இதுவே பார்த்தா பழைய படம் புரியுது, பழைய படத்துல வர்றத புது படத்துல வச்சிருந்தானுங்க. இல்ல பேட்ட ஆனா எதுவுமே இதான் எதுவுமே இல்ல. இப்ப பேட்டையத்த போமே ஸ்கிரீன் பிளே புதுசா இருக்கும், ஸ்கிரீன் டோனும் புதுசா இருக்கும், புரியுதா? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செட்டு கிட்டு எல்லாமே இதான் எல்லாமே வேற மாதிரி இது பண்ணிருப்பான். காஸ்டியூம் இதுவும் கூட நடிக்க ரஜினிக்கெல்லாம் புது காஸ்டியூம் தான் ஆக்டர்ஸுக்குமே எல்லாமே. எல்லாருக்குமே ஒரு நல்ல ரோல் இருக்கும் ப்ரோ. அதுல அனிருத் வேற கொளுத்தி விட்டுருப்பான் எல்லாம் ஆமா. புதுசா. இதுல என்ன ப்ரோ, ஐயோ வரவன் போறவெல்லாம் அஜித் ஆனா அஜித் இதுல இல்ல ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோ புதுசா காட்டினது என்ன கேட்டா அட்லி சொல்லுவேன். அட்லியும் அதுக்கப்புறம் இந்த இவன் லோகேஷ் சொல்லலாம். லோகேஷ் அதுக்கப்புறம் இந்த ஜி கௌதம் வாசுதேவ் மேனன் ப்ரோ. வேட்டையிட நான் விருது. அலெக்ஸ் ப்ரோ, உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. ஆனா நான் இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். கடைசி 10 வருஷத்துல நான் ஒரு அதாவது இந்த படம் வந்து எல்லாத்தோடையும், அதாவது அந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்தா விட அந்த ஃப்ரேம் வந்து 100 படத்தோட கம்பேர் பண்ணோட தனியா தெரியும்னா அப்படிப்பட்ட படம்னா அது லியோ மட்டும்தான். லியோ வந்து எல்லாம் ஒரு கமர்ஷியல் அந்த மாதிரி இது சொல்றாங்க. ஆனா லியோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஏன்னா நான் வந்து விஜய் நம்ம செகண்ட் ஹாஃப் எல்லாம் சும்மா செகண்ட் ஹாஃப்னு சொல்றானுங்க. ஆனா நீங்க செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளே உண்மையிலே 2 விஜய் தானான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கட்டத்துல நம்ம யோசிக்க ஆமா தோணும். அந்த படம் சைக்காலஜிக்கலா நம்மளை யோசிக்க வைக்கும் ஒரு ஆக்டிங் மூலமா. நீங்க வந்து நீங்க லியோ படம் பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மத்த படத்தோட நீங்க கம்பேர் பண்ணுங்க, மத்த ஃப்ரேமோட. உண்மையிலே அந்த படம் வந்து பயங்கரமா தனிச்சு நிக்கும் ப்ரோ. அதுதான் ப்ரோ மேக்கிங். அது ஒரு படம் கதை மேட்ரே கிடையாது மயிரா, அதான் சொல்றேன், மேக்கிங் தான். ப்ரோ எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தப்படுற விஷயம் என்னன்னு தெரியுமா?
இந்த படத்தோட அருமை தெரியாம திர்றானுங்களே. இந்த படத்தை வந்து ஒரு நார்மல் படத்தோட கம்பேர் பண்ணான்னு நினைக்கும் போது எப்படி வெறியாகும் ப்ரோ எனக்குலாம் வந்துட்டு. உண்மையில இல்ல இப்ப இல்ல லியோ இந்த அது மட்டும் இல்ல ஆக்சுவலா வந்து ப்ரோ, இத வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் மாத்திருந்தாங்கன்னா படம் இன்னொரு வேற பெரிய லெவல்ல போயிருக்கும். என்ன வருத்தம் தெரியுமா, என்னன்னா, டைட்டில் மட்டும் வந்து லியோன்னு வைக்காம சம்திங், அதாவது இந்த கதையை ரிவீல் பண்ணாத அளவுக்கு புரியுதா உனக்கு, டைட்டிலாவது லியோ வச்சிருந்தாங்கன்னா அப்ப லியோ லியோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துரும் நம்மளுக்கு பார்க்கும் போது. ஆனாலும் அந்த ஆக்டிங் மூலமா வந்து டிஃபைன் பண்ணாப்ல. இல்ல 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 டைட்டில் ஒரு மட்டும் வந்து நிமிஷம் ஒரு இல்ல இல்ல டிஃப்ரெண்டா. இல்ல இல்ல டைட்டில்லாம் இருக்கிறதுல பெஸ்ட் டைட்டில்னா என்ன கேட்டா இதுதான். இதெல்லாம் இல்ல இது இல்ல ஏடா இல்ல நான் பண்ணுகிற என்ன சொல் கம்னர். அப்படி இல்ல. அலெக்ஸ் ஆனா இல்ல இல்ல அதுக்கு சொல்லலாம். இப்ப வந்து டைட்டில் சூப்பரா இருக்குது, பட் டைட்டிலுக்கும் கதைக்கும் வந்து இதாயிருச்சு தெரியுமா, லிங்க் இருக்கு தெரியுமா. இல்ல இல்ல அப்பெல்லாம் இல்ல. இப்ப இது பார்த்திபனா எப்படிதான் லியோ. ஆகுது? இல்ல 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 அப்பெல்லாம் கிடையாது. இப்ப பாஷான்னு வச்சுட்டு மாணிகனா படம் டைட்டில் வைக்க முடியும்? என்ன புரியுது இது புரியுது. போங்கா இருக்குது. ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ தெளிவா ப்ரோ கேட்டு விட்ட. இல்ல 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 கனடாயிட்ட இல்ல பதில். இல்ல இருங்க இதோடலாம் ஒரு சூட்டபிளான டைட்டில் அந்த என்கிட்ட அது பெஸ்ட் டைட்டில். அலெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு தெரியும், நான் அந்த படம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 8 தடவை முழுசா நான் தேட்டர்ல பார்த்துருப்பேன். சீரியஸா நம்ம 8 தடவை நான் முழுசா தேட்டர்ல பார்த்துருப்பேன். மாஸ்டர் வந்து நான் 3 என்ன தடவை படம்? லியோ 8 தடவை நான் முழுசா பார்த்துருப்பேன். நான் ப்ரோ 3 அந்த தடவை பார்த்தேன். எனக்கு இருக்கு, எனக்கு இதுதான் ப்ரோ பெரிய வருத்தமே. இந்த படத்தை வந்துட்டு அசால்ட்டா ஒரு வார்த்தையில ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிடுறானுங்க. செகண்ட் ஹாஃப் சரியில்லை, மூட இன்னொரு நம்பிக்கை மயிர் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல ப்ரோ, என்னைக்குமே இல்ல. இப்ப கொடு ப்ரோ, காலங்காலமா ஒரு படத்தை வந்துட்டு திருப்பி பேசணும், அதுதான் மேட்ரு. இதை காலங்காலம் பேசுவானுங்க. ஆனா அவனுங்க கிட்ட காலங்காலமா பேச அந்த எண்ணெய் இருந்தாலும் தட்டு எடுப்பான், இல்ல மங்காத்தா தட்டு எடுப்பான், வேற எந்த தட்டையும் எடுக்க மாட்டான். அதனால இல்ல அது ஃபியூச்சர்ல அவங்களே தெரியும் இது போ. இல்ல இப்ப ஆல்ரெடி இவளையும் குரு ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல மாஸ்டர் வரும்போது திட்டினா ஞாபகதா? எவ்வளவு திட்டு இருப்பானுங்க ஞாபகதா மாஸ்டர்? எவ்வளவு ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாஸ்டர் கொண்டாடுறானுங்க. மாஸ்டர் மாஸ்டர் நான் பீஸ் தான் ஜேடின்னு சுத்திட்டு இருக்கானுங்க. நான் தான்டா ஜேடி, நான் தான், இன்னொன்னு நான் தான் லியோன் தான் சுத்துறேன். எவனாவது நான் தான் அர்ஜுன், நான் தான் ஏகே, நான் தான் இதுன்னு ரெட் திரியறானுங்களா? டிராகன். ரெட் டிராகன் தூக்கி அக்கஸ்ல இல்ல இல்ல யோசிச்சு, இல்ல யோசிச்சு பாரு. இல்ல 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 பேர்ல யோசிச்சு பாரு. சலார் தேவா, புஷ்பராஜ், லியோ, ரோலாக்ஸ், அதான் விக்ரம்னு இருந்தா அதான். இல்ல அதான் நான் ரெட் டிராகன். டேய் வெளில போடா, கேட்டுற போறேன் சீமன். இல்ல இல்ல பஞ்சாயத்து பேசிட்டு அப்படி போறேன். இல்ல. ரெட் டிராகன்ங்கிறது ஒரு சரியான பவர்ஃபுல்லான நேம், பட் அத வந்து இல்ல இல்ல இல்லடா டேய் இல்ல இல்லடா டேய், ரெட் டிராகன்ன்றது நேம் கிடையாது, அது ஒரு பில்டப் பேரு. உண்மையிலே அது பேரா வச்சதே ஒரு தற்கூரித்தனம் என்ன கேட்டா. டிராகன் இப்போ வைக்க ஒன்னு முடியாது, சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களை வந்து ஒருத்தன் பிரதீப் இல்ல ரங்கநாதன் இப்ப வச்சான். இங்கிலீஷ்ல ஒரு சில வேர்ட் இருக்கும், டேஞ்சரஸான ஒரு இது கூட வந்துட்டு. இந்த இப்போ ஒரு ஸ்கார்பியன் ஒண்ணு காட்டுறதே வந்துட்டு ஒரு பாய்சனஸான ஒரு வார்த்தைன்னு எடுத்துப்போமே, புரியுதா? அந்த மாதிரி ஒண்ணு காட்ட அது வந்துட்டு புரியுதா, ஒரு பில்டப் தான். அதாவது ஒரு எலைட்டா ஒரு பில்டப் பண்றது. அதுதான் இப்ப இந்த காலத்துல இது. இந்த மூதேவி அதை தூயின் போய் பேரை வச்சிருக்கு, சனியம் பூச்சது. கேட்டா அனசு இல்லடா எங்க இருந்து வக்கீல பூச்சானே வாங்கி தெரியல. உண்மையிலேயே எனக்கு ரெட் டிராகன் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகே. ஏன்னா நான் வந்து காமிக்ஸ் இந்த கொரியன் எல்லாம் படிப்பேனா, சோ எனக்கு முதல்ல பாடுறா. எனக்கு இல்ல இல்ல சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. இப்ப சொல்லு. நிறைய இந்த ப்ரூஸ்லி படத்துல டிராகன் பேர் இருக்கும். ஏன் ரெட் டிராகன் பேர்ல ஒரு படம், ஒரு நிமிஷம், ரெட் டிராகன் பேர்ல படமே இருக்குது. ஆனா அந்த படத்துல ஹீரோ பேர் ரெட் டிராகன் கிடையாது, யாருமே வைக்க மாட்டாங்க. இவளையும் இப்ப ஒரு நிமிஷம், இல்ல இல்ல கோட் ரெட்னு ஒண்ணு இருக்குது இல்ல, கோட் ரெட்னு விக்ரம்ல பில்டப் பண்ணிருப்பானே தவிர பேர் கோட் ரெட்னு அவனும் வைக்க மாட்டான்டா. ஆனா இந்த தற்கூரி பையன் அத பேரை வச்சு சுத்திருந்தான். அலெக்ஸ் ரொம்ப ஓட்டாத. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா 2026 ஓட்டு வருது உனக்கு. அதனால தானே ஆமா நல்லா இல்லன்னா இல்லைன்றேன். நானா அடிக்க போறேன், நாங்கடா அடிக்க அடியாக. ஆனா இல்ல இல்ல ஆனா ஷெல்பி கேட்டது உண்மையிலே வாஸ்தவமான வார்த்தை. ஏன் தெரியுமா? படம் ஒண்ணுடா, படம் எப்படி இருக்குன்னு தான் கேட்டிருப்பான். டேய் 26 உங்ககிட்ட என்னடா கேட்டேன், அசிமா திட்டினா ஏதாவது? இல்ல இல்ல அதுக்கு ஒரு மீம் இருந்தது, என்ன தெரியுமா? இந்த சீம்ஸ் இருக்கும் இல்ல, கையில ஓட்டர் ஐடி இருக்கும், அதான் டேய் பாத்துங்கடா டேய், இந்த ஏன்டா எஸ்பிடி எமர்ஜென்சி கார்டு மாதிரி எடுத்து ஏன்டா தெரியல, நல்லா இருந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. படம் பாத்திரியாடா அலெக்ஸ்? இல்லடா இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப குரூப் வந்துட்டு விக்ரம் ஃபேனு, ஏன் இப்ப நவீன் வந்துட்டு எஸ்கே ஃபேன் எல்லாம் திட்டுறானுங்க, ஏன் அவன் ஃபேனே திட்டுறானுங்க, அது எல்லாம் வேற விஷயம். சொல்லு அலெக்ஸ் படம் பாத்திரியா? செல்பி ஏதாவது மேட்ச் இருந்துச்சு அதாவது மேட்சோட தலையை பார்ப்போம். படம் பாத்திரியா? வேண்டா டேய் பாத்துட்டேன். எதுல பார்த்த?
அதெல்லாம் கேட்கக்கூடாது. எதில் பாத்துட்டா பாத்துட்டேன் அவ்வளவுதான். என்ன எதில் பார்த்தேன்னா பார்த்தேன். எந்த ரைட்டு. தியேட்டர்ல வேணா பாத்துருப்போம்டா. உங்களுக்கு நான் எந்த ஸ்டூடியோல தியேட்டர்ல பார்த்தேன்யா. வேணா பாத்துருப்போம். ஸ்டூடியோல பாத்தீங்களா? நான் இல்ல நாங்க நானும் வந்து ஹோம் தியேட்டர்ல பார்த்தோம். இல்ல எம்எக்ஸ்ன்ற ஒரு பிரம்மாண்ட இதுல பார்த்தேன். ஹோம் எம்எக்ஸ் தியேட்டர்ல பார்த்தேன். எம்எக்ஸ் உனக்கே தெரியும் எம்எக்ஸ் நல்ல பிரிண்டர். நானும் ஒரு சூப்பர் தியேட்டர், ஹோம் தியேட்டர், செம்ம ஹோம் தியேட்டர். டேய் இதுக்கு சொல்லிட்டே போயிடலாம்டா. போன்ல பார்த்தேன் கம்முனு. சரி சொல்லு. ஆனா ப்ரீ ஹெச்டி லீக் ஆகிறதுலாம் நல்லா இருந்துச்சு. வித்தவுட் விஎஃப்எக்ஸ் கோலிவுட் பிளஸ் இது. ஆமா கோலிவுட் நாசமா போகுது. ஆல்ரெடி கோலிவுட் நாசமா தான் போகுது, கூட சேர்ந்தும் போட்டோம். கோலிவுட் நாசமா போகுது. இதுக்கு இடையில நம்ம ஆளும் வெளியே போயிட்டாரு. இனி சரி என்ன ப்ரோ, சரி. கோலிவுட் நாசமா போகுது, அதுக்கான நடவடிக்கை அஜித் என்ன எடுத்திருக்காப்ல? டேய் அவனால தான்டா இன்னும் நாசமா போகுது. ஏன்டா அவன் தலை இப்ப ரெட் டிராகனா வந்திருக்காப்ல பாரு, அடுத்து பாரு. இல்லடா டேய் பிளாக் டிராகனை பாரு. இல்லடா டேய் இல்ல அவனால தான் என்ன கேட்டா ஒன்னு சொல்லிட்ட, ப்ரொமோஷனுக்கு வரக்கூடாதுன்னு கேவலமான ஒரு எச்சவின்பம் பண்ணான், புரியுதா? கண்டிப்பா. அதுக்கு அடுத்து வந்துட்டு அதான் இல்ல இப்போ படத்துல வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு இல்ல ஸ்டார்டிங்ல கெட்ட வார்த்தை பேசுனது, ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் இந்த மூதேவே பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த நாயே பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். இதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப இல்ல இவன் இந்த படம் நடிச்சிருக்கான்ல, இதை வந்துட்டு விஜய் நடிச்சிருந்தாலும் யாருன்னு சூர்யா நடிச்சிருந்தா கூட தப்போமே, நிறைய பேர் ஏதாவது கவட்டிக்கு கேஸ் வந்திருப்பாளுங்க. வந்திருக்கும், ஏதாவது எல்லாம் திட்டிருப்பானுங்க. இல்ல இந்த படம் ஏதாவது இவன் விஜய் நான் கவட்டைக்கு வந்திருப்பாளுங்க எல்லாம். இல்லடா இது ஏன் வந்துட்டு உனக்கு இல்ல ஏன் அஜித்தை விட்டுறானுங்கன்னா அவனை யாருமே வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க, புரியுதா? ஏன்னா வந்துட்டு இவனா இப்படிதான். அவன் அஜித் டம்மி. ஃபேன்ஸ்னா தற்கூறிங்க தான். இல்ல அஜித் ஃபேன்ஸ்னா தற்கூறிங்க தான், அப்படிதான் பேசுவானுங்க, அப்படிதான் அந்த மாதிரி. இல்ல சரி நீ தற்கொலையாது வாட் எவர் இட் இஸ், புரியுதா உனக்கு? ஒருத்தவர் வந்து லியோங்கிற படத்துல வந்து அந்த மாதிரி இருந்துச்சாப்ல, இந்த மாதிரி வசனம் பேசுறாரு, இப்படி இது பண்ற, ட்ரிங்க்ஸ் பண்றாரு, ஸ்மோக் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து இருந்து ஒரு நிமிஷம் இல்ல ஒரு இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. இல்ல குரு ப்ரோ ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா ஒருத்தன் போட்டு வச்சிருந்தான், ஜெயிலர்ல ரஜினி சிகரெட் பிடிச்சி இட்டு ஹிட் ஆகினாரு, கோட்ல கிளைமேக்ஸ்ல விஜய் சிகரெட் பிடிச்சானா, அதுக்கப்புறம் இந்த லியோல சிகரெட் பிடிச்சி இதெல்லாம் போட்டுருந்தான். அதான் ரெண்டுத்துலயும் போட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு விக்ரம் வந்துட்டு அதான் விக்ரம்னா தான் சியான் விக்ரம் வந்துட்டு அதான் இதெல்லாம் இருந்து சிகரெட் பிடிச்சி இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தான். அதுக்கப்புறம் எல்லா ஆக்டரும் போட்டிருந்தான். மேல அஜித் இந்த குட் பேட் அக்லி போட்டோ போட்டு ஷெல்பி சிகரெட்டை பிடிக்காமல் படம் ஹிட்டாக்குனது எங்க தலைதான். அதாவது பச்சை பச்சையா பேசுனது கண்ணுக்கு தெரியல, அதான் அவுத்து போட்டுன்னு பொண்ணுங்க அண்ணது கண்ணுக்கு தெரியல. அதாவது ஒரு படத்தை விட கேவலமான ஒரு படத்தை எடுத்து அதுவும் கிரிஞ்சு பண்ணி காலி பண்ணது கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த தம்மா தூண்டு சிகரெட்டு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அதுவும் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து நிறைய ப்ரோமோட் பண்றானுங்க இந்த படத்தை. மர்மர் மாதிரிதான் ப்ரோ. இந்த படத்தை ரொம்ப நான் கூட யூபையன் கொடுக்கும் போது ப்ரொமோஷன் இப்ப இல்ல ப்ரோ, அவனுங்க விட்ட சாங்ல இருந்து ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, ஆனா குரு ப்ரோ நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இப்பெல்லாம் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது ஓடிடில வர்றது முடியே அடிக்கிறானுங்க. வந்த பிறகு நேத்துக்கு செல்பி சிஎஸ்கே தான் இல்ல சிஎஸ்கே அடிக்கிறதெல்லாம் அடி கிடையாது, தலையடி தான், கொஞ்ச நேரம் அடி இல்ல, கரெக்டா பறகுதுன்னு சொல்றேன். கண்டிப்பா அடி வாங்குவான் ஓடிடில வந்த பின்னாடி. இல்ல இப்பயே அடிக்கிறாங்க. நல்லவேளை பீக்கி பிளைண்டர்ஸ் உள்ள இழுக்காம விட்டானே. கவலைப்படாதீங்க, அடுத்த படத்துல ஐயோ இது அந்த இன்டர்வியூ பத்தியா பார்ட் 2 வந்தா அந்த மாதிரி கூட்டு வந்துறானு போலயே ஒரிஜினலா. டேய் கம்மனா இருடா, ஏதாவது கேட்டு முதல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இப்போ இவனுங்க எல்லார்கிட்டயும் இவனுங்க பேசவே முடியாது, இவனுங்க பேசுறதுக்கே பல கோடி செலவு. அவனுங்க இன்டர்வியூ பாத்தியா? இன்டர்வியூ என்ன சொன்னாங்க? போய் அப்ரோச் பண்ணோம், வீடியோ எல்லாம் அனுப்பணும், மெயில் எல்லாம் போட்டோம். சும்மா சொல்றதாண்டா. இப்ப ஒரு நிமிஷம் இல்ல யாராவது வந்து கேட்க போறாங்க, சிரிக்காம பதில் சொல்றானுங்க. அப்படித்தான்டா ஏன்னா படம் எடுத்து இல்ல படமே சிரிக்காம எடுத்து வச்சிருக்கானுங்க, அது ஆச்சரியமாகுது. இதுல வேற இன்டர்வியூ மட்டும் இல்ல அலெக்ஸ். யூபையன் ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் போட்டாங்க தெரியுமா? நான் கூட நினைச்சேன் ரத்தம் தெறிக்க இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அடுத்து அதான் ஏன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இதுக்குதான். அவ்வளவு ஆபாசம். ஆனா இல்ல நம்ம எல்லாம் வந்துட்டு உன்னை கலாய்ப்ப ஞாபகத்தை, அதாவது ஜெயிலர்ல கிளம்ப ஒண்ணுமே பண்ணாம கிளைமேக்ஸ் மட்டும் இது பண்ணி அதான் லாட்ரி மாதிரி ஹிட் ஆகிட்டான்னு பேசுவோம். ஆனா அவனை விட கேவலமா இவன் வந்து இறங்கினான் பாத்தியா?
அவனாவது கிளைமாக்ஸ் தான் நல்லா பண்ணியிருந்தான்டா ஜெயிலர்ல, புரியுதா? ஜெயிலர் அது ஜெயிலர்லயாவது ஒரு ஸ்டோரி இருக்கும்டா. இதுல ஒண்ணுமே ஜெயிலர் இல்லையே. ஜெயிலர் கதை உருவனது. ஆனா இவன் உருவறதுக்கு கூட கதை இல்லாம அவன் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் படத்தை படிச்சு எடுத்து அங்கங்க வச்சிருக்கான் கொஞ்சம் ப்ரோ. பாட்டை எடுத்து அப்படியே மூடி ஒரு 20 சிமெண்ட் வருஷத்துக்கு கலவை எல்லாம் போட்டு முடிச்சு விட்டான். ஆனா இல்லடா படத்தை உண்மை ரீல்ஸ் உண்மையில எடுக்கிறதுக்கு ஆதி இல்ல. எனக்கு ஒரு ஆசைடா, ஆத்விக்கு திரும்ப திரும்ப ஏகே கூட பண்ணணும்டா, சிறுத்தை சிவ மாதிரி. எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லைங்க, அது ஒண்ணு மட்டும் போதும். சிறுத்தை வத ஹாப்பியா இருப்பேன். அடுத்த படம் இல்ல ஆதிக்கு எனக்கு இல்ல ஆதிக்கு ஒரு தானே? நிமிஷம். சிறுத்தை சிவா வந்தா இல்ல, சிறுத்தை சிவா வந்துட்டு வேட்டி கட்டினு வந்தா கூட அஜித் ஏதாவது கொஞ்சம் ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ஏதாவது கிராமத்துல ஏதாவது இப்ப ஜாதி பேர் வச்சு விட்டுருவான். தூக்குதுறன்றதே ஒரு ஜாதி இது குறிக்கும், நிறைய இது பண்ணலாம். இப்பதான் ஒரு ஹிட் ஆகுன்றது ஒரு ஒரு யோசிக்கலாம். ஏன்னா இப்ப விசுவாசம் எடுத்துக்கிட்டாலே ஃபேமிலி அடிச்சு தவிர எல்லாரும் காத்துட்டு போவானுங்க. இவனுங்களே விசுவாசத்தை வந்துட்டு ஒரு சில மாசின் கூட போட மாட்டானுங்க டிவில, அவ்வளவு அசிங்கமா இருக்கும். நான் அலெக்ஸ் இன்னைக்கு ஒரு ஆனா 3 கோடி கலெக்ஷன் வருமா? கம்மி தான்டா. அவ்வளவுதான்டா டே, இதுக்கப்புறம் கவுண்ட்லாம் இல்லடா. ஃபைனல் மிஞ்சி மிஞ்சி போனா 200ல நிக்கும், இல்ல 220, அவ்வளவுதான். அப்ப அதான் நான் சொன்னேன்ல, அதிகபட்சம் படம் நல்லா இருந்துச்சுன்னா 250, அவ்வளவுதான். அதுக்கு மேல போகாது அவனுக்கு. இல்லடா இது எப்படின்னா மகாராஜா பக்கத்துல போய் நிப்பான், அமரன் எல்லாம் சுத்தமா அடிக்க மாட்டான். இவன்லாம் யாரு கூட கம்பேர் பண்றது? இல்ல அவன்தான். அதனாலதான் அவன் இல்லடா இது எப்படி தெரியுமா, ஹையஸ்ட் ஃபார் ஏகே, அவ்வளவுதான். அவன் மங்காத்தாவே திரும்ப நடிச்சாலும் இந்த அளவுக்கு வராது. 250க்கு தாண்டாது அவனுக்கு. 74K தான் அததான்டா இருக்கா? எல்லாம் கேக்குறானுங்க. இல்லடா படம் இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி இவ்வளவு இது பண்ணி அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணியும் படம் கம்மி கலெக்ஷன் ஃபேமிலி பண்ணுது. ஆடியன்ஸ் அந்த ரீச் இல்ல ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்ல ப்ரோ, படமே உங்களுக்கு நல்லா இருந்திருந்தா சொல்லிக்கலாம். ஏதோ என்னமோ ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ண போறீங்க அஜித் படத்தை மே 1க்கு. அது ஒண்ணும் இல்ல, விஜய் என்ன பண்றாரோ, ஏன் விஜய் ஒண்ணு கட்சா கூட அவனும் ஒண்ணு கட்டிப்பான், அந்த மாதிரி. சத்தியமா என்னன்னு தெரியல. இருங்க, 18ஆம் தேதி இரு ஆனா ஒரு நிமிஷம், இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம ரிலீஸ் பண்றது இப்ப ரீரிலீஸ் பண்றதுலாம் ஓகே, இவன் எப்ப ரீரிலீஸ் பண்றான், ரெட்ரோ கூட ரிலீஸ் பண்றான். குலனுங்க வந்துட்டு பாத்தானுங்க, ஏய் என்னடா என்னன்னு கேட்டா, எங்க தலைதான் இல்ல எங்க தலை பர்த்டேடான்னு கேட்டா, ரெட்ரோ ரிலீஸ்ரான்னு இருண்டு போட்டோம் அப்படின்னு அவனுங்க ஒண்ணு. இல்ல நம்ம சைடு 18ஆம் தேதி சச்சின் ரிலீஸுக்கு ரிலீஸ் பண்றதுக்காண்டியே கூட்டம் போவோம் தியேட்டருக்கு. ஆனா இல்ல சச்சின் ரிலீஸ்ல ஆச்சரியம் என்ன தெரியுமா, மாயாஜெல்லாம் லேட்டா ஃபுல் ஆகும், அது மேட்டர் கிடையாது. ஆனா இது எல்லா தியேட்டர்லயும் தான் இப்பதான் டக்குன்னு திறந்த உடனே இந்த செலிப்ரேஷன் தியேட்டர்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இவனுங்களே இவனுங்க என்னத்தமா வச்சிட்டானுங்க, டிக்கெட்லாம் எவனும் வாங்க மாட்டான், நெக்கில பார்த்தானுங்க, புரியுதா? நாங்களாம் லவ் படத்தை வச்சே அவனை அடிப்போம்டா. அதுவும் ஜிபியுக்கு 3 ஷோ கொடுத்து வச்சிருக்கானுங்க நிறைய இதுல. வரட்டும் இரு. அதான் இல்ல இன்னொன்னு இன்ஸ்டாகிராம்ல டோலி இருக்குதுங்களே, அதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் தெரியுமா, தன்னை ஜெனிலியா என்று நினைத்து ஒரு ஆட்டம் போடும், அப்பே ட்ரெண்ட் ஆயிடும், புரியுதா? குட்டு மாங்கா தோப்புக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம பசங்களை பத்தி சொல்ல தேவையில்லை, செலிபிரேஷன் தான் நாம தான். அந்த நம்ம ஆளு வந்து வாடிபடி கைப்பட சரி, அந்த பாட்டுக்கு பசங்க எல்லாம் திருக்கி அந்த சாங் தானே சரியான வெயிட் பண்றேன், மாடி வெயிட் பண்ணி ஆகணும். ஆனா இது எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா, இல்ல குரு ப்ரோ, வீரம் பத்த ரீரிலீஸ் பண்றானுங்க, ஜீன் சக்கா பாட்டுக்கெல்லாம் ஆடுவானுங்க போலகுது, ஆமையெல்லாம் போறாருங்க போடு, ஒரே மஜா தான். ஜீன் சக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சதா வெளிய எடுத்துவானுங்க நினைக்கிறேன். என்னாச்சு இல்லடா வீரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, சந்தான காமெடிக்காவது பாக்கலாம்டா. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு செகண்ட் பார்த்தா கூட அது கால கொடுமை மாதிரி, எனக்கு வந்து செருப்பத்தடி எல்லாம் போல இருக்கும். அந்த தாடிய வலிச்சுட்டு வரவங்க எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை லுக்கு. என்னடா அது இல்ல ஒரு நிமிஷம், தாடி வலிச்சது கூட தான் எனக்கு தப்பு இல்லடா, ஏன்னா அது கேவலமா தான் இருக்குது. அதுக்கு தமன்னா அவனை சொல்லும் பத்தியா, தாடி இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்தீங்க, தாடி இல்லாம இன்னும் அழகா இருக்கீங்க, உடனே ஒரு கருமாந்திர பாட்டை போடுவான் பாரு. இல்ல அப்ப சிறுத்தை ஷோட மைண்ட் யோசிச்சு பாறேன் சார், இந்த டைலாக் சொன்ன ஒரு பாட்டு போறோம் சார், அதுல வேட்டி கட்டின்னு கோட் ஷூட் போட்டுக்கிறீங்க, அஜித் யோசிச்சிருப்பான், வா நல்லா இருக்கு. இருக்கிறதுலே முரட்டு கிரிஞ்ச இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது டீ குடிச்சதால தலைமுடி நரைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது வெறியானதா பார்த்தேன். அவன் டீ போட்டு பழகிட்டான், நான் குச்சி பழகிட்டேன். ப்ரோ அப்படி இப்படியும் கூட சிறுத்தை சிவா அப்படியே வேதாளாவே கொஞ்சம் இது பண்ணாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் விவேகம் ஆரம்பிச்சு இல்ல ப்ரோ அவன் டோசேஜ் எப்படி தெரியுமா, வேதாளம் அனிருத் அந்த ஒரு ஆல்பம் பாட்டம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் தேத்தணும். ஆனா பிளாஷ்பேக் பெரிய ட்ரால், அதாவது வீரத்துல வந்துட்டு கெட்டப் ட்ரால் இருக்கும், பிளாஷ்பேக்கே ஏன் ஒரு படமே முழு படத்தையே ட்ரால் பண்ணது வந்துட்டு அப்புறம் வேதாளத்தை பண்ணானுங்க. விவேகம் தான் ப்ரோ
அவன் யாருன்றத காட்டினான். அப்பதான் வந்துட்டு சிறுத்தை சிவான்றவன் சவுத் இந்தியாக்கே தெரிஞ்சானா பாத்துக்கலாம். இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு. அதான் அதுக்கப்புறம் இந்த இந்த விசுவாசம் சும்மா ஒரு டச் அப் மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா இதோ எனக்கு உப்பு போடுவானுங்க, மீதி எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவானுங்க. அதான். ஆனா ப்ரோ அதுக்கு அடுத்து எடுத்தான் தெரியுமா அண்ணாத்த விவேகத்தை மிஞ்சுற அளவுக்கு சூப்பரா ஒரு படத்தை இறக்கி விட்டான். அந்த படம்லாம் தியேட்டர்ல நைட் ஷோ பார்த்தேன்டா. ரஜினி பெஞ்சா அழுதானுங்கடா தியேட்டர்ல உட்காந்து. ஆனா என்ன கேட்டா அவன் இருக்கிறதுல ஒஸ்ட்னா கங்குவா தான். அதான் கங்குவால ஒரே வார்த்தை தான், உன்னை நம்பி படம் பண்ணதுக்கு என்ன பண்ணியோ நீ தான்டா டிரைவரு என்னைய வச்சுதான் ஓட்டம். இல்ல அவ்வளவு பெரிய பட்ஜெட் கொண்டு இருக்காங்களே, அட்லீஸ்ட் யோசிச்சு இல்லங்க எனக்கு இவ்வளவு பட்ஜெட் வேணாங்க, நம்ம கம்மியா தான் பண்ணிச்சிருக்கோம். இல்ல எனக்கு ரெட்ரோல பாசிட்டிவ் வார்டு அடிக்குது. இல்ல இதேதான் நானும் கேட்டேன். எனக்கு இல்ல இத இப்ப வந்து இதுக்கு ஜிபிக்கு என்ன ஆகுது அதேதான். ஒரு நிமிஷம் இல்ல நான் கார்த்திக் சுப்ராஜ் படம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இங்க எல்லாரும் பார்த்தவங்க கூட இருந்திருக்க மாட்டேன். எனக்கு அவன் டோனு ஒரு சில இதெல்லாம் பிடிக்கும். ஆனா அவனு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுப்பான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுப்பான். சீன்ஸும் மாஸ் சீன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். பாட்டும் அந்த சந்தோஷ் நாராயண் ஒன்று சொல்லவே தேவையில்லை. அதான் இப்போ ஒரு 2 பாட்டு கூட ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு பாட்டு கூட கனிமா பாட்டு கூட ஹிட்டாச்சு. அதான் இல்ல நானும் லாஸ்டா அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, அதனால தான் ட்வீட்டும் போடல. ட்வீட் ஏதாவது ட்ரிகர் பண்ணல மாதிரி போட்டுருக்கலாம். ஆனா சரி உடனே இவனுக்கு கண்டுக்காம விட்டேன். ஆனா செல்பி எங்க திரும்ப கார்த்திக் சுப்ராஜ் கோளாறு கிளைமேக்ஸ் ஏதாவது கோளாறு குத்துருவான்றானுங்க. ஏன்னா இப்ப எனக்கு தெரியல, இப்ப ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனா நிறைய பேர் திட்டுவானுங்க என்னன்னே தெரியாது. அதான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டான்னுத்துக்க சும்மா சொல்றேன். இப்ப செல்பி திடீர்னு சூர்யா சாவற மாதிரி கிளைமேக்ஸ் பாலா பட லிஸ்ட்ல சேர்த்துருவானுங்க. எனக்கு தெரிஞ்ச அதுல கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனே பழைய பத்த எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். ஒண்ணு இல்ல தெரியாதா சொன்னானுங்க ஆல்ரெடி பூஜாக்கு செத்து போயிடுமா. அதுக்கப்புறம் ஒரு ரவுடி வர மாதிரி காட்டுவாங்க. ரவுடி ஆகிட்டு என்ன புடுகிறான்றதான் கதை, வேற எதுவும் இல்லை. ஆனா மாசின்லாம் நிறைய வைப்பான்டா அவன். மாசின்லாம் இருக்கும், இவனுக்கு மாசா இருக்குமான்னு தான் டவுட் ஆகுது. உண்மையில இல்ல சூர்யா மாசு கிடையாதுடா. நீ மகான்ல கூட மாசுலாம் நெருப்பா இருக்கும். ஆனா விக்ரமுக்கு செட் ஆயிருக்கும் உனக்கு. ஏன் அதெல்லாம் வேற. ஏன் ஜெகமே தந்திரம்ல கூட அவனுக்கு கூட ஒரு கன் சீன்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா படம் உயிர் மாதிரி இருக்கும். இப்ப குட் பட் அக்லி வந்து 250 கோடியோட நின்றுச்சு வச்சுக்கோங்க. 220 250ஓட. இப்ப சூர்யா படம் ரிலீஸ் ஆகி 250 தாண்டிடுச்சு வச்சுக்கோங்க. 2 பேருக்கு சண்டை. அதெல்லாம் தேவையில்ல. முதல்ல ஒரு நிமிஷம். இப்ப ஜிபிஓ பண்ணிருக்கிறதே வந்துட்டு அதர் ஸ்டேட்ல ஓவர்சீஸ்ல ரெட்ரோ நல்லா இருந்தா அச்சிருவான். புரியுதா? தமிழ்நாட்டுல 100 கோடி சூர்யாவுக்கு வராது. ஏன்னா அவனுக்கு ஃபேன் பேஸ் இல்ல, மார்க்கெட் இல்ல. ஆனா ஒரு வேலை வந்துச்சுன்னா 2 பேரும் ஈக்குவல்னா அவனுக்கு ஆச்சுன்னு சாக போறாங்க. உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்ப்போம். இல்லடா அவங்க ரிலீஸ் டைம் நல்லா பிளான் பண்ணிருக்கானுங்கடா. ஆனா எனக்கு கேட்டா இல்ல ரெட்ரோ நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும். ஆனா பாப்போம். ப்ரொமோஷன் பயங்கரமா பண்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் இதே மாதிரி சொல்றேன். படம் மட்டும் ஃபிளாப்னு வந்தா ஈட்டிக்கு அப்புறம் உனத்தை பாப்பேன். ஏன்னா கங்குவாவே 100 கோடி பண்ணுச்சு. அது பட்ஜெட்டுக்கு அப்புறம் கம்பேர் பண்ற அது ஓகே. ஆனா உனக்கு ஈட்டி மாதிரிதான் எனக்கு கேட்டா இது ஆகும். தெரியல. ட்ரைலர் இதெல்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 2 டே கலெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா ஹிட் ஆனா என்ன கேட்டா நல்லா ஆகட்டா. இது பாவம்டா. இத்தனை வருஷமா ஒரு ஹிட் இல்ல. இல்லடா டேய், கலாகாரதான் இருந்தா இல்ல, கலாகாரதான் இருந்தா அப்பத்துல இருந்தே கலாய்ப்பாண்டா. எனக்கு லாஸ்ட் பாட்டே இப்போ வந்தது பிடிக்கல. அதை பத்தி ஒரு ட்வீட் கூட போடல. அதான் ஹிட்டானா ஓகே, நல்லா ஏத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு என்ன பயம்னா இவனுங்க ஆர்டிபிஷியல் மாதிரி கத்துவானுங்களா லைட்டா கிட்டானோட. அது இல்ல நான் எழுதி தரேன். ஒரு வேலை படம் அதான் இல்ல படம் ஒரு 180 பண்ணிச்சுன்னுத்துக்க அது 200 ஆயிடும். அதான் 200 எப்படி ஆகணும் உனக்கே தெரியும். 180 பண்ணா 200 ஆயிடும். அவள்தான் நம்ம ஹரிமாமா வந்துருவாங்க. என்ன கேட்டா முதல்ல தூக்கி போட்ட சங்கில இல்ல, முதல்ல தூக்கி போட்ட ஏகேவை சங்கில மறிச்சுட்டு நீயே நானும் ஒண்ணு அப்படின்றானுங்க. புரியுதா? இதுல என்ன கேட்டா நீயே நானும் ஒண்ணுன்னு கூட சொல்ல மாட்டான். பக்கத்து ஸ்டேட்லாம் என்ன கேட்டா உண்மையிலே உள்ள மாட்டெல்லாம் ஓடும்னா இவனை விட நல்லா ஓடும். என்ன இவன், ஏன்னா இவன் அதை விட தான் இவன் தான் வீக்குனா அதை விட வீக்கா இருக்கிறது தான் இவன் தான். ஏகே யாருன்னு கூட தெரியாது. அதான் பக்கத்து ஸ்டேட்ல அந்த மாதிரி தான் கிடையாது.
தெலுங்குல எல்லாம் 1 கோடி பண்ணான்டா ஓப்பனிங். யோசிச்சு பாரு செல்வி. லவ் டுடவே 2.5 கோடி ஓப்பனிங்டா, 3 கோடி. அதுவும் தெலுங்கு ப்ரொடியூசர் வச்சு பண்ணாம பாரு, அதான் எனக்கு சிரிப்பு வருது மைத்திரி. இது வந்து 10 crore கண்டிப்பா வரும் ரெட்ரோ. என்னது ஃபைனலா? இல்ல டேய், தமிழ்நாடு ஓப்பனிங்டா. தமிழ்நாடு ஓப்பனிங் வரும்டா, 10 வந்துடும். 10 to 12 அந்த ரேஞ்சில் வரும். எப்படி உனக்கு திடீர்னு இவ்வளவு கான்ஃபிடென்ட் ரெட்ரோ மேல? பக்கா அது உண்மையா நடக்குதா? இல்ல இருக்குதா? டைரக்டர் ஒன்று இருக்கு, மியூசிக் டைரக்டர் ஒன்று இருக்கு. காம்பினேஷன் ம் ஒன்றும் இல்லையாடா. டே நான் சினாப்சிஸ் அந்த கனிமா சாங் இல்லடா, ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு சூர்யா ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. அவனுக்கு சொன்னது என்னன்னா சினாப்சிஸ் இதெல்லாம் ஸோ தான் பூஜா அக்தே ஊமையாண்டா, பேச ம். வராது. அவளை வந்துட்டு இவன் உருகி உருகி லவ் பண்ணலாம். 2 கடைசி பேர்ல லவ்லையும் ஏதோ அவளை கொண்டுருவாங்க. அதான் அவ செத்துருவா. இவன் ஜெயில இருப்பான். ஜெயில இருந்து வெளியே வந்து பெரிய ஆளாகிற மாதிரி இருக்கும் போல ரவுடியா. இது இந்த இடம் ஏதோ படத்தை கேள்விப்பட்டேன், ஜெயரவி நடிச்சிருப்பானே. ஜேடி எத்தனை தருவானுங்க? அனுப்பமா ஜெயரவி நடிச்சிருப்பாங்கல்ல. ஏய் அது இதுரா, எஸ்எல் ஆரம்பிக்கும் பேரு. சைரன். அந்த படம் மாதிரி இருக்கு. சைரன் பார்த்ததில்ல. அதுலயும் அவன் உண்மைதான். சைரன்ல கீர்த்தி சுரேஷ் இல்லையா? இவட அனுப்பமாடா. கீர்த்தி சுரேஷ் போலீஸா இருப்பான். ஓ, பார்த்ததா தெரியும். ஏய் என்னடா டிராகன் கிட்ட அடி வாங்கி வச்சிருக்கான்? ரெட் டிராகனா? ஆமா, டிராகன் கிட்ட ரெட் டிராகன் அடி வாங்கி வச்சிருக்கான். இந்த ஒர்க்கிங் டேல புக்கிங் இருக்கும்ல, அதுல பார்த்தா அதான் டிராகன் 100K இருக்கு, எருமை அதான் 60K கிடக்குறான். அதை விடுறா, ஜிவி பிரகாஷ் இருக்கான் பாடுறா. என்னடா அவன் மாங்கு ட்வீட் போட்டுட்டு இருக்கான். அவன் இல்லடா, அவன் என்ன நினைச்சுக்கிறானா, பெரிய படம் ஏதாவது உனக்கு கேட்சிச்சுன்னு உப்பு போடுறான், வேற எதுவும் இல்லை. போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் ட்வீட்டை போட்டுக்கிட்டு. ஏன்னா சூர்ரை போட்டு அதுக்கப்புறம் வேற எதுவுமே பெரிய படம் அமையல அவனுக்கு. அமரன் வந்துட்டு தானா பெரிய படமாச்சு, ஆனா அதுலயும் அவனுக்கு பெருசா கிரெடிட் அவனுக்கு கொடுக்கு. ஆனா மின்னலை பாட்டுலாம் வெறி வஸ்டா நடவானுங்க இன்ஸ்டாகிராம். பாட்டு வேற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த ஹரிச்சரன் வாய்ஸ் தான். அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு சாய் பல்லவி மேல ஒரு இது இருந்தது. இதுனா கிரஷ் எல்லாம் இல்ல நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இதுக்கு எனக்கு சத்தியமா டென்ஷன் ஆயிடுச்சுடா. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாரும் சாய் பல்லவி ஆயிட்டாலுங்க. எனக்கு அந்த கேரக்டரே பிடிக்காம போயிடுச்சு. ஹிந்து ரெபேக்கா வர்கீஸ். இனிய வாழ்க்கையில இந்த பேரை கேட்க கூடாது. ஏன் நான் பொண்ணு பார்க்க போற இடத்துல கூட இந்த பேர் வரக்கூடாது. ஹிந்து ரெபேக்கா வர்கீஸ். ஓகே, நீ பொண்ணு பார்க்க போற இடத்துல வரக்கூடாதா? நீ தான் ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டியே. நீ என்ன பண்ற, வெளியே போ. நீ ஏதாவது ஐபிஎல் பாரு. சரி, அக்கா நம்பர் என்னதான் குடுக்குற நீ? ஆளு இதுல ஆளோட அக்கா, அதெல்லாம் பழைய கதைடா. அதெல்லாம் இல்ல இப்போ. என்ன முடிஞ்சா? இல்ல அதெல்லாம் இல்ல. ஒரு ட்விஸ்ட் இருக்குது. முடிஞ்சா நல்லா இருக்கும். அடுத்தவனுக்கு இலை விழுந்தா உட்காந்து நீ ஏதான் ஆறுதல் சொல்ல வருவாங்க. எங்களுக்கு மட்டும் இப்படி ஆகக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் ஆனா நடக்கும்ல. இது வரைக்கும் நல்லா போகுது, இனிமேல் நல்லா போகணும். ஜிபி மாதிரி இல்ல இனிமேதான் நல்லா போகாதுங்கிறேன். நாயே, உனக்கு என்ன வயசு ஆகுது? நீ எல்லாம் கல்யாணம் பண்ண வயசு தானே, எதுக்கு தெரிஞ்சுனுக்குற? 21. டேய் அதாவது நீயும் நானும் லாக்டவுன்ல இருந்து தெரியும் இல்ல குரு ப்ரோ. இந்த மூதேவி 27 வயசு மேல ஆகுது தெரியாதவன். மீசைய ட்ரிம் பண்ணிக்கின்னு தாடியை ட்ரிம் பண்ணிக்கின்னு பொம்பளைங்க ஸ்பேஸ்ல போயிட்டு சிங்கிங் தெரியாதா, பாட்டு பாடினு இருக்கிறவன் லாக்டவுன்ல இருந்து. அக்யூஸ்டுங்க இவன், சத்தியமா அக்யூஸ்ட், 1 நம்பர் அக்யூஸ்ட்.
இவங்கிட்ட ஏதாவது தான் பொண்ணு நம்பர் கேளுங்க, ஏதாவது இருக்கு, நிறைய இருக்கு வாய்ப்பு இது ட்விட்டர்ல. ஒருத்தி விட மாட்டான். நான் முடிச்சு விட்டீல சொல்லணும்டா, நாட்டுல தான் எல்லாருக்கும் கேட்கணும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா இல்ல குறுபுற சிரிப்பு, சத்தியமா இந்த சச்சின் படத்துல ஒரு பாட்டு இருக்கும்ல, அதான் கண்மூடி திறக்கும் போது, சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த பாட்டு இந்த சிங்கிங் ஸ்பேஸ்ல உள்ள பூந்துதான் இது மைண்ட்ல ரொம்ப ஓட ஆரம்பிச்சிட்டானு. அந்த பாட்டை நான் டிவியில போட்டாலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் கேட்பேன். என்னது அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த லிரிக் பாடினாலே இந்த பைத்தியங்க ஞாபகம் தான் வருது. லாக்டவுன், அது லாக்டவுன்ல இருந்து உங்களுக்கு தெரியும். அது இந்த பைத்தியக்காரனுங்க எங்க போனாலும் அந்த ஒரு பாட்டை தான் பாடினு இருப்பானுங்க. நான் இங்க நல்ல வேலை இப்பெல்லாம் அது பண்றது இல்ல, சில்பி சாவச்சு போட்டிருப்பேன். ஏன்னா ரீ-ரிலீஸ் வேற ஆகுது. அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னு அடுத்து இந்துர பெகா வர்கீஸ் மாதிரி ஆயிருக்கும் அது. இப்பெல்லாம் யாரா சிங்கிங் ஸ்பேஸ் போடுறா? யாருமே போடுறது இல்ல. எனக்கு கூடாது. எனக்கு இந்த அமரன் படத்துல இந்த சீமானு அவன் சேட்டாங்க வைடாங்க சீமான போட்டாருங்க யார், அமலா சஜித். என்ன குரு ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல தான் இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இங்க இருக்கீங்களா சென்னையா? சென்னையில தான் குரு இருக்கு. ப்ரோ. சீமான கலாய்க்காத டாபிக்கே கிடையாதுல. ஒரு 2 வருஷம் சோசியல் மீடியா அந்த டாபிக்ல எல்லா இதுலயும் இழுத்து விட்டுருவானுங்க. ஏதாவது ஒரு இதுல இழுத்து ஒரு விட்டுருவானுங்க. நிமிஷம் இல்ல குரு ப்ரோ, உங்க தெரிஞ்ச ஸ்டேஷன்லாம் எதுக்கும் பேர்லாம் செக் பண்ணுங்க. செல்பி கண்டிப்பா மாட்டுவான். நான் எழுதி தரேன். ஏதாவது ஒரு போக்சோ சட்டம் இல்ல வேற ஏதாவது இல்ல மாட்டோம். வாய்ப்பே கிடையாது. என்னங்க 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் கிளாஸுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்து ஒருத்தனை வெட்டிட்டு அப்படியே அவனே போயிட்டு. இல்ல எப்படி இந்த அந்த 8வது படிக்கும்போது என்ன நான் யோசிப்பேன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கூல் விளையாண்டு போகும்போது நீங்க இவ்வளவு ரன் அடிக்கிறோம், நீங்க பயங்கரமா விளையாடுறோம் அப்படின்னு தான் யோசிப்பேன். இவனுங்க எப்படி இந்த மாதிரி இந்த அளவுக்கு நாளாதான் இல்ல வெளியே போய் மாங்காய் வாங்குறதுக்கு யோசிப்போம். அப்போ உள்ள மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் ப்ரோ. இப்போ உள்ளவங்கலாம் அவங்களுக்கு தேவை காசு வந்தா போதும். இல்ல கிராமமா திருநெல்வேலி டவுன் தான் சொன்னாங்க. இல்ல அவங்களுக்கு தேவை காசு வந்தா போதும். எங்கிட்ட இருந்தாலும் காசு வரணும், அவ்வளவுதான். அதுதான் பாப்பானுங்க அவனுங்க. அப்ப நான் காசு தந்தா நீ இல்ல யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஒரு 22 22ல இருந்து 25 வயசு வர்ற பையனுக்கு வர்ற கோபத்தோட அளவு வந்து அவனுக்கு ஒரு 12 13 வயசுலயே வந்துச்சுன்னா, அவன் ஒரு 18 வயசு 19 வயசுலாம் எப்படி ரியாக்ட் பண்ணா எவ்வளவு இதா யோசிப்பான் அவன். இப்படிதான் இவனுங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் ஆகி சொசைட்டி ஹேண்டில் பண்ணி இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பாதி சைக்கோவா தான் ஆயிருவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அந்த இன்ஸ்டாகிராம் ஒண்ணு இருக்குல்ல, அதனால வந்து வேணாதான் ப்ரோ அதெல்லாம். அதுல இந்த மாதிரி இல்ல இது சொல்றீங்களா, இதை நான் ஏத்துப்பேன் செல்வி கண்டிப்பா. இதுல வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அவனுங்க வந்து அது கீழே வந்து அதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு மாசு அது இது பண்ணிட்டு அது கவர்மெண்ட் ஒரு ஒழுங்கா நடவடிக்கை எடுக்காம வர்றதுனால இவங்களுக்கு வந்து சோ நம்மளுக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டுறாங்க. நம்ம நாட்டுல எதுக்குமே ஒரு நிமிஷம் இல்ல இது பரவாயில்ல. இல்ல நவீன இதை கேளு, எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஏதாவது நோண்டு இருந்தேன், சும்மா ஏதாவது ஸ்டோரி பார்க்கலாம் இது பண்ணலாம், ஃப்ரெண்டு இதெல்லாம் அவன் வாழ்க்கையை போட்டுருந்தானுங்க, சும்மா பார்த்துருந்தேன். சர்ச் பாக்ஸ் போனேன். நம்ம சர்ச் பாக்ஸ் தான் தெரியுமே, ஜெகஜோதியா இருக்கும், ஜாலியா இருக்கும். திடீர்னு வேற ஏதோ ஒன்று காட்சி, என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸை டச் பண்ணேன். குரு ப்ரோ ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுனுக்குதுங்க. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுனுக்குது ரெண்டும், கட்டி புஷ்னு ஏதோ கட்டி புஷ்னு ரீல்ஸ் பண்ணுக்குது. ரீல்ஸா தடவினுக்கிறான்றான் பொறுக்கி. எனக்கு என்னன்னா இல்ல இப்ப சினிமால வந்துட்டு ஒரு ஸ்கூல் இது லவ் பண்ணுங்க, ஸ்கூல் இதெல்லாம் தப்பா காட்டுறீங்க, அதை பார்த்து ஸ்கூல் பசங்க லவ் பண்றாங்க, இதுக்கு எவனா கேஸ் போடுங்களா, எனக்கு சத்தியமா எவனா கேஸ் போடுங்கன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அதாவது இல்ல இது கேவலமா வந்து பார்க்கும்போது. இன்னொன்னு இப்ப 2 பேரும் அழகா இருந்தா பரவாயில்ல, அந்த பொண்ணு மலுமுட்ட மாதிரி இது ரொம்ப மேக்கப் போட்டுன்னு இவன் இன்னொன்னு குறிப்பிடுற இவன் பையனானே தெரியல எனக்கு. மைய விட்டுனுக்கிறான், என்ன புரிய மாட்டேதான் மேக்கப் போட்டுனுக்கிறான், ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுனுக்கிறான். பார்த்தா பொண்ணுங்களுக்கு இது கமெண்ட்ல வேற சில பொண்ணுங்க ஃபயர் விடுது. எனக்கு அதான் புரியல, ஒரு பொண்ணுங்களுக்கு இப்படிதான் புரியுதான்னு. நானா நிறைய வாட்டி யோசிப்பேன். சொல்றீங்க பேரே தெரியல. எப்போ வந்துச்சு இது? இன்னைக்கு ஈவினிங். இதோட போய் தேடி போயிடும். இப்பதான் வெளியே வந்தேன். என்ன ப்ரோ லிங்க் வேணுமா? நோட் பண்ண பேக்ரவுண்ட்
ப்ரோ இது இப்பெல்லாம் நடக்கிறது பார்க்கல. நல்ல வேலைடா அந்த காலத்திலே பிறந்த தொலைச்சான்னு அந்த அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இல்ல அது ஒண்ணு கரெக்ட். நம்மளுக்கு இப்ப போனே இல்லாம இருந்துக்கலாம்னு தோணுது. ஆமா. ப்ரோ நீங்க ஆனா இல்ல ஆ, எல்லாரும் இல்ல ப்ரோ, எல்லாரும் இது பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா இவனுங்க சத்தியமா இவங்க வீட்டுல பெத்தவங்க இல்ல, உண்மையில பெத்தவங்களா இல்லையாடா, சத்தியமா தெரியல. இவனுங்க எங்க ஏய் ப்ரோ பெத்தவங்க இருப்பாங்கடா, அவங்களே மிரட்டுவானுங்க, வீட்டுல உள்ளவங்களே அவங்களே மிரட்டுவாங்க. மிரட்டுறானு. இப்போ உள்ளவங்க என்னத்த சொல்ல. ஒரு பொண்ணு இல்ல ஒன்னு சொல்லிட்டா குரு ப்ரோ, நான் 10th 11th வருஷம் இருந்தேன். என் ஃப்ரெண்டோடைய ஒரு ரஃப் நோட் இருந்தது. நான் வந்துட்டு நான் நோட் எத்தனால இதை எழுதிட்டு நான் பேக்ல தெரியாம போட்டு போயிட்டேன். வீட்டில் வந்துட்டு எப்பவுமே பேக் அப்பெல்லாம் குப்பை தான் இருக்கும்ல, பேப்பர் இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு எங்க அம்மா எடுத்துட்டு வச்சிட்டாங்க. நோட்டு தனியாகுது, அந்த பேரை பாக்குறாங்க, பொண்ணு பேர் இருக்குது, என் ஃப்ரெண்டோடைய அக்கா நோட்டு, புரியுதா? எங்க அம்மா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. இல்ல குருபுரம், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஏன்டா எங்க வீட்டுலதான் தெரியாம ஏதாவது நோட் எடுத்துன்னு வந்தாலே கேள்வி கேட்கறாங்க. ஒரு பொண்ணை கட்டி பூசணும்னா டான்ஸ் ஆடுறீங்க இன்ஸ்டாகிராம்ல, மனுஷனாடா நீங்களான்னு தான் அவனுக்கு எனக்கு அதான் நார்மல் புரியல. ப்ரோ, ரொம்ப இல்ல ப்ரோ, நார்மல் இப்போ நான் வந்து அது. 6 months முன்னாடி ப்ரோ. சத்தியமா இது இல்ல, இது எனக்கு நடந்தது. சொல்லு. இல்ல நான் 6 months ப்ரோ ஒரு பொண்ணுகிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். எங்க அம்மா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. யாரு இது பொம்பளை வயசு கேக்குது, நான் சமாளிச்சிட்டு இருக்கேன். மா இது ஃப்ரெண்டுமா. அதான் இல்ல குரு ப்ரோ தான் இதுங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணதான், நீ ஆடுப்பா, நீ கட்டி பூசினா விடுறாங்க. எங்க அம்மா கேக்குறான், என்ன பொம்பளை இல்ல பேசுமா, என் ஃப்ரெண்டு அவன் வாய்ஸ் அப்படிதான் இருக்குன்னு பேசி சமாளிக்கிறான். எங்க அம்மா இல்ல பொய் சொல்ற அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. அன்னைக்கு ஒரு 5 மணி போல இருக்கும் ப்ரோ. அன்னைக்கு வந்துட்டு ஒரு பொம்பளை வந்து நல்லா ஆன்டி வயசு இருக்கும், வெறுத்து இல்ல சார் எங்க என்ன இங்கிட்ட இருந்து வரீங்க, அப்போ அந்த ஆவடி பின்னாடி ஓசி கிரவுண்ட் இருக்கும் பாருங்க, அங்கிட்ட வந்திருந்தேன். அப்போ காலையில டியூட்டி முடிச்சு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையாமா அப்படிங்கன்னா, இல்ல சார் ஒன்றும் இல்லை, ஏன் தனியா போறீங்க, எதுக்கு வெறுத்துங்கன்னா, இல்லை உங்க புருஷனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். வரான் ஒருத்தன், தேவடியா கூப்பிடுறா ஒருத்தன் வரான், காலேஜ் பையன் ப்ரோ, அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். டீசென்ட் ப்ரோ, சும்மா புரியுது. இல்ல டீசென்ட். அவனை மண்டியில ஒரு கொட்டு, வேண்டாம் மசுராண்டி இந்த வேலை பண்றிய காலங்காத்திரடா இது, கூட பைக்ல ஏத்தி கூட்டு போடான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது மத்த கோயம்பேடு ஐட்டத்தை அங்கிருந்து ஆவடியில இருந்து கூட்டு வந்திருக்கான். கூட்டிட்டு வந்து எங்க இடம் தங்குறதுக்கு இடம் இல்லாம நைட்டு பூரா அப்படியே வச்சு சுத்திட்டு இருந்திருக்கான் ப்ரோ. அவனுக்கு வயசு பாத்தீங்கன்னா அவனுக்கு இப்ப 18 நினைக்கிறேன் அவனுக்கு வயசு. யாரா நீங்களா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன அதான் கேட்டேன், டே தம்பி உனக்கு வீடு இங்கதானடா, நீ நைட்டு பூரா வீட்டுல உனக்கு தேவையாடா, இல்ல ப்ரோ ஃப்ரெண்டு வீட்டுல தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ப்ரோ அப்படின்னு. சரி புடிச்சு கொடுத்துருந்துருப்பேன், எதுக்கு காலங்காத்தால தருத்தினு சொல்லிட்டு. இல்ல இந்த மாஸ்டர் பத்துல செல்லு உள்ள இருக்க வேண்டியதெல்லாம் இதுதான் வெளியே விட்ட மாதிரி இது. அவன் நல்லா பார்க்க டீசெண்டா இருக்கான் ப்ரோ. அப்புறம் வந்து ரொம்ப துருவி கேட்கவும் சொல்றான், நீ எப்படா கூப்பிட்டு வந்த, எப்படா கொண்டு. கடைசியில கேட்கறான், சார் நம்பர் ஏதாவது வேணா சொல்லுங்க சார். டே செருப்புங்கிற ஊர்றா. ஐயோ அவங்க ப்ரோ, வியாபாரம் பண்றீங்களே. ரொம்ப இல்ல பயமே இல்லாம இருக்கானுங்க. நம்ம எவ்வளவு ஒருத்தைய கரெக்ட் பண்ணோம்னா எங்க ஒரு டீ கடையை கூட்டு போறதுக்கே ஒளிஞ்சொளிஞ்சு கூட்டி போக வேண்டியதா இருக்கு. கிடைக்கா போய் பேசுறதுக்கே இங்கெல்லாம் தொலை நடக்குது. யாரு வேணா பேச, நீ பேச. நான் சச்சின் ரீல்ஸ்க்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, புக் பண்ணலாம் பார்த்தா நான்லாம் சொல்லி வச்சிட்டேன். ரீல்ஸ் கூட டிக்கெட் கிடைக்கலையா? அதான் போல அணிலு. ஆனா இந்த நாய்க்கு பட்டலாம் எனக்கு அசால்ட்டா டிக்கெட் கட்டிட்டு கம்பால் படுத்து டிக்கெட் கிடைக்குது. நீ ஒண்ணு இல்ல டிக்கெட் கிடைக்கல, என் மே 1 வெயிட் பண்ணி வீரத்துக்கு போ, ஜீன் சக்கா சிங்கிடி சக்கான்னு ஆடினரு, பின்னாடி 2 ஆமியும் கூட சேர்ந்து ஆடினு இருக்கும். ஐயோ அதுக்கு ஆடுறதுலாம் நம்ம ஏன் ஆடணும், அது கூட பரவாயில்ல. அந்த பாட்டு ஒண்ணு வருமே, தங்கமே தங்கமேனு. ஐயோ அலெக்ஸ் ப்ரோ ட்விட்டர்ல யாராவது கரெக்ட் பண்ணிருக்கீங்களா? இதை நான் பண்ணதில்லை. ஏன்னா நான் பேசி ஒரு மாதிரி போயிருக்கு. எப்படி என்ன போயிருக்குன்னா ஃப்ரெண்டாகிற மாதிரி போயிருக்கு. ஆனா நான் உஷாரானது என்னன்னா, எப்படியும் இது வந்துட்டு க்ளோஸா அங்க போகாது. அதான் அங்கன்னா என்னது புரியுதா, அங்க போகாது. எப்படி பார்த்தாலும் இது வேஸ்ட் தான். 2வது விஷயம்,
ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பேசினா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இதை வந்துட்டு இது டாக்ஸிக்கெல்லாம் இல்ல. ஒரு பொண்ணு இப்ப என்கிட்ட மட்டும் நல்லா ஸ்பெஷலா பேசுச்சுன்னா எனக்கு தான் அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு 2-3 பேர்கிட்ட நல்லா பேசுற மாதிரி என்கிட்டயும் பேசுச்சுன்னா நான் அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி தான் பேசுவேன். புரியுதா? அதாவது நான் எதுக்கு ஸ்பெஷலா எடுத்து பேசணும், நானும் நார்மலா தான் பேசுவேன். புரியுதா? ஆனா நம்ம பசங்க பண்ற பாதி பேர் தப்பு என்ன தெரியுமா, அந்த பொண்ணு இவங்கிட்ட மட்டும்தான் பேசுதுன்னு நினைச்சுப்பான் பாரு, அதுதான் முத தப்பு. என்கிட்ட இங்க முக்காசி பேர் ஆன்லைன்ல பண்ற முத தப்பே அதான். ஏன்னா நீ இது எப்படி தெரியுமா, நீயும் ரேஷன் கடையில ஒருத்தன்றத மறந்துடாத தம்பி, அந்த மாதிரிதான் இது. அதான். ஆனா அதான் நான் அப்பயே உஷாராயிட்டு கம்முன்னுட்டேன். ஆனா நான் கண்ணெதிர்க்க நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஆன்லைன் லெவலில் உழுந்தானுங்க, அதான் ட்விட்டர் லெவலே உழுந்தானுங்க, நாசமா போனானுங்க, திரும்ப வேணான்னானுங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கெல்லாம் ஆஃப்லைன் தான் ப்ரோ, ஆஃப்லைன் தான் மாசம். இன்னொன்னு ஒன்று சொல்லிட்டா, ஒரு பொண்ணு கண்ணை பார்த்து பேசுறத விட ஒரு இது எதுவுமே இல்லை. இவனுங்க மயிராண்டியா உட்காந்து ஸ்டிக்கர் போட்டுக்கின்னு கிஃப்ட் போட்டுக்கிறாங்க. இப்ப தான் சமந்தா போடுவான், ஆனா நீ நேர்ல போய் பாடுறாத. நசரியா போடுவான், நீ நேர்ல போய் பாடுறது. நசரியா டிபி இருக்கு, சமந்தா டிபி இருக்கு, அதான் இவளே பரவாயில்ல. ஆனா டிஎம்எஸ் டிபிலாம் வைக்குது, வைத்தர்ஸ்லாம் நவீன அதான் மனசாட்சிக்குதான் அடி. அதான் இப்ப இல்ல, இப்ப நாங்களே இருக்கிறோம், நம்ம எல்லாம் என்ன வைக்கிறோம், ஏதாவது ஒரு இதான் புஷ்பா இல்ல ராகிபா இல்ல விஜய், புரியுதா? ஏமே அதான் வைப்போம், ஸ்ட்ரைட்டா ஹாலிவுட். மேடம் அதான் பார்க்க வந்துட்டு இப்படிதான் இருப்பாங்க போல. நான் நான் ஓத்திட்டு நான் ஐடி ஸ்டாஃப் ப்ரோ. அவள்கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டேன். அவ எப்படின்னு வச்சுங்களேன், பேசும்போதே இடையில இங்கிலீஷ் போட்டு பேசுவா. எனக்கு அவர் எப்படின்னா ரேஞ்சுக்கு நான் பக்கத்துல கூட போக முடியாது. நான் கேட்பேன், என்னங்க நீங்க இவ்வளவு இதுல இருக்கீங்க, நீங்க எப்படி என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா, இல்ல சும்மா ஃபன்னுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் சொல்லுவோம். சனிக்கிழமை எங்க இருக்கேன்டா, இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட பாட்டிக்கு போயிருக்கேன்னா, ஃப்ரெண்ட்ஸ்னா யாருங்க, நான் ஒரு 4 பசங்க 3 பொண்ணுங்க, ஒரு 3 வாரம் ஓடிச்சு ப்ரோ. எலைட்டு பொண்ணு. அதான் அப்புறம் தான் எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஆத்தாடி, இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு சாலிடா ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். இல்ல ப்ரோ, அவ்வளவு காசு இருந்தாலும் எனக்கு அவ்வளவு காசு இருந்தாலும் எனக்கு அவங்க அந்த ரேஞ்சுக்கு என்னால நடந்துக்க முடியாது. சும்மா வந்துட்டு நான் கேக்குறேன் அந்த பொண்ணு, என்னங்க இங்கதான் படிச்சிருக்கீங்க, இங்கதான் வளர்ந்துருக்கீங்க, ஊர் சென்னை, இங்க இருக்கீங்க, என்கிட்ட பேசும்போது எதுக்கு இடையில இங்கிலீஷ் போட்டுறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி ஆகி போய், அதுக்கு பதிலே அது என்னை ஒரு மாதிரி நினைக்குது. அப்படி கேட்டேன், நான் சொல்லிட்டேன், என்னங்க நான் ஊருக்கார பையன், எனக்கு அப்படிலாம் பேச வராது. இல்ல ஒரு நிமிஷம், நான் எதுக்கு தான் சிரிச்சேன், உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட் அதை சொல்லலைங்க, என் முக்காசி பேருக்கு அப்படிதான். ஆனா அந்த நாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு பாத்தியா, எல்லாம் நோட் பண்ணிடல. நீ இருக்கிறதுதான் சென்னை தமிழ்நாட்டுல இது இருக்கு, என்கிட்ட எதுக்கடி இங்கிலீஷ் பேசி ஃப்ளூவெண்ட்ல சாவடிக்கிறேன் கேட்டா. நான் போலீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசினேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நானும் பேசினேன், சரி நான் ஊருக்கார பொண்ணா இருக்கும் போல பேசி பார்க்கலாம் பார்த்தா, இங்க இருந்துகிட்டு சும்மா ஐபோன்ல பிக்கு போடுறது இது பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 வாரத்துல தெரிஞ்சுது அது டாப் மோஸ்ட் லைட் ப்ரோ அது. சரி அப்புறம் விட்டேன், வேணாம் இதுக்கப்புறம் சேர்ந்து. இல்ல ப்ரோ, இல்ல எனக்கும் ஒரு சில பொண்ணு தெரியும். ஆனா நான் உங்க அளவுக்கு யோசிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, ஸ்டார்டிங்ல இப்ப அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, நீங்க சொன்னீங்களே, நீங்க ஒண்ணு கேட்டீங்கல்ல, அதான் எதுக்கு நீ இவ்வளவு பெரிய இதை எலக்ட் வர, எதுக்கு என்கிட்ட பேசணும்னு கேட்கும்போது நீங்க ஒண்ணு சொன்ன, அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லிச்சு, நீங்க சொன்னீங்கல்ல சும்மா ஃபன் என்டர்டைன்மெண்ட், நீங்களும் ஃபன் என்டர்டைன்மெண்டா இருந்துடணும். புரியுதா? இல்ல ஏதாவது பேசுதா ஜாலியா இருக்குதான். இல்ல அது ஷெல்பிக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு எலைட்டா இருந்தாலும் அது எங்க ஊருக்குலாம் செட் ஆகாது. எங்க ஊருக்கு வந்தா வயல்ல இறங்கி விவசாயம் பண்ணா மட்டும்தான் பிழைக்க முடியும். இல்ல அந்த பொண்ணெல்லாம் வேணாம், அதான் விவசாயம் பார்க்க கூட பிடிக்காது. பொண்ணு பாத்துட்டு இருக்கேன், ஒண்ணு இல்ல ஒண்ணு என்ன சொல்றது, இல்ல குரு ப்ரோ, இல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியும். செல்வி வீட்டுல 10 பேர் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அவரு கம்முனிங்க நிம்மதியா இருக்காரு. புரியுதா? அதாவது இந்த பூமர் மாதிரி வர்றது, எப்ப கல்யாணம் எப்ப குழந்தை நான் சொல்லிக்கிறேன், ப்ரோக்கு லவ் செட் ஆகல அப்பனா வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஸ்ட்ரைட்டா இவருதான் ஸ்ட்ரைட்டா அந்த இது வரும். என்ன ஃப்ரெண்ட் தானே, ஆனா இன்னொன்னு என்ன ப்ரோ, ஊருக்கார பொண்ணுங்களே இங்க வந்தா எலைட்டா மாறிடுறாளு, எலைட்டா நடந்துக்கிறாளு. அந்த சீன் எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேல் கேட்பாங்க மாதிரி, எங்க போயிட்டு இருக்கீங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு, அவளுக்கு அந்த ரேஞ்சுக்கு ஆக்சுவலா உண்மையை சொல்ல அந்த ரேஞ்சுக்கு ப்ரோ. இதை நானும் பாத்திருக்கேன். வில்லேஜ்ல இருந்து ஏன் நான் காலேஜ் போச்சேன்ல, என் காலேஜ்ல ஒரு பொண்ணுக்குது ப்ரோ, ஏன் 2-3 பொண்ணுங்க. ஆனா சிட்டில இருக்கிற பொண்ணு அமைதியா இருக்கும். ஒரு சில ஒரு 2 பொண்ணு சொல்றான், ஆனா சிட்டில இருக்கிறது மேக்ஸிமம் தான் இப்படி இருக்காது. ஒரு 2-3 பொண்ணு அமைதியா தான் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுக்குது. வில்லேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரோ குரு ப்ரோ,
அங்க ஹாஸ்டல் எடுத்து தங்கிக்குது, அதான் விமன்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் எடுத்து தங்கி இருக்குதுங்க. அது பண்ற ட்ரெஸ் கோட் என்னைக்குமே சொல்லக்கூடாது. ஆனா பண்ற அந்த பந்தான்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அதாவது இந்த பொண்ணு வந்துட்டு கேஷுவலா தான் இருக்கும். இது பரவாயில்ல குரு ப்ரோ. அன்னைக்கு இந்த ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று பண்ணாங்க. நாங்கெல்லாம் போய் எங்களுக்கு காலேஜ் பாஸ்னால ஒரு கூப்பன் இது தந்தாங்க, எல்லாம் போனோம். நாங்கெல்லாம் வந்துட்டு லஞ்சுக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ல. நான் வந்துட்டு வெஜ் 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 பிரியாணி சொல்லிட்டேன். நிறைய பேர் இதெல்லாம் பண்றோம். பர்கர் சாப்பிடுது சாரே. உனக்கு அது பசியா அடங்காதுன்னு தெரியும் இல்ல குரு புரியுதா? அதாவது அதான் இல்ல தன்னை எலைட் என்று காமிப்பதற்கான வழிகள் தான் இது. ஒரு நிமிஷம், இல்ல இது பரவாயில்ல. அந்த பொண்ணு எந்த ஊர்னு வச்சீங்கன்னா தர்மபுரி. என்னன்னா இல்ல நான் வந்துட்டு நான் சில வார்த்தை பேசிடுவேன். அதான் உள்ள இதுவே இப்படி இன்னொன்னு ப்ரோ. அப்பெல்லாம் காலேஜ் துருன்னு இருப்போம்ல. நானா ஃப்ரெண்டு கிட்ட ஓப்பனா பேசிட்டேன் நிறைய விஷயம். அதெல்லாம் எங்களை சொல்ல முடியாது. நம்மளுக்கெல்லாம் சுருன்னு காண்டியார் இதெல்லாம் பார்க்கும்போது. ப்ரோ நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணல, மலையாள பொண்ணு. அந்த பொண்ணு பயங்கர எலைட்டா இருக்கு ப்ரோ. இப்ப கூட டெய்லி ஸ்னாப் எடுத்துப்போம். வாரத்துல 3 நாள் ஸ்டார் ஹோட்டல் போய் பிரியாணி சாப்பிட்டு. இல்ல நீ மலையாள பொண்ணு எதுக்கு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டுல போ, வீட்டுக்கு போயிட்டு போன். மனசு பெருசா இருந்திருக்கும்டா. இல்ல அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. நான் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், அந்த ஐடி பார்க்கில் டியூட்டி போட்டாங்க ப்ரோ. அப்போ ஒருத்தர் பயங்கரமா வந்தா. நான் லூசுத்தனமா வாயதிரு சும்மா இல்லாம சூப்பரா ட்ரெஸ் பண்ணி வந்தா. நான் பக்கத்துல வரும்போது என்னங்க கால் அழுக்கா இருக்கு, கொஞ்சம் காலை கழுவுங்கன்னு சொன்னா பாருங்க. அவளுக்கு மைண்ட் வேர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஏதோ திட்டி விட்டா. அதுக்கப்புறம் போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் காலை கழுவிட்டு தான் வந்தா அவ. நான் யூனிஃபார்ம் போட்டிருந்தேன் சரி, அதனால சொன்னேன். சுத்தி உள்ள 2 பேரும் அவன் காலையே பார்த்தாங்க. ஏன்னா நம்ம என்னதான் மூஞ்சிய பல வச்சிருந்தாலும் காலில் தெரிஞ்சிடலாம் அது லோக்கலா இதான்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ, உண்மையில பசங்க தான். பசங்க டீசென்டான காலை பாக்குறோம். ஆனா அந்த மேட்டர் இல்ல. காலை கழுவுங்க நீங்க சொன்னதால காண்டாயிஷா இல்ல இது எவனா ஒருத்தன் என்னது அதான் கால இது பண்ணிதான் வாஷ் பண்ணுவாங்க உண்மையை கண்டுபிடிச்சானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ, நமக்கு தெரியும். ஏன்னா பாதி பேர் மூஞ்சிக்கு மேக்கப் போட்டுட்டு லைட்னு காமிச்சிட்டு மத்ததெல்லாம் மறந்துடுவாளு. அந்த மாதிரி பொண்ணுங்க தான் இங்க பாதி பேர் இருக்காங்க. நம்ம ஊர்லயே அந்த மாதிரி நிறைய இருக்குங்களே. இனிமேலாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. இனிமேலாம் வந்து என்ன சொல்றது, இருக்கிற எல்லா பொண்ணும் எலைட்டுன்னு காமிச்சு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு போராட்டமே நடத்துது. ஃபர்ஸ்ட் வந்து எலைட் ஆகிறதுக்கு என்ன பண்றாலும் முதல்ல ப்ரோ இந்த அதான் ஒண்ணு இல்ல ப்ரோ. புது பணக்காரன்ற மாதிரிதான் புதுசா இந்த எலைட் பொண்ணுங்க. அதாவது அப்பா வந்துட்டு இல்ல அப்பா வீடு ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு நார்மலா தான் இருக்கும். டவுன்ல இருந்தா வளர்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கிற பொண்ணு கூட வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த இதுதான் இருக்கும். திடீர்னு எங்க இருந்து வரும்னு தெரியாது. ஃப்ரெண்ட் சர்க்கிளா இல்ல என்னன்னு ஒன்னும் புரியாது. அதுங்க பண்ற ஆட்டிடியூடு இது தாட் மைண்ட் அது எங்க இருந்து வரும் தெரியுமா? காலேஜ்னு ஒண்ணு வெளியே போகும்போதுதான் அங்க இருந்து பிடிக்கிறது. ஆமாண்டா. இல்ல இதை நான் நோட் பண்ணிருக்கேன்டா. காலேஜுக்கு அப்புறம் நிறைய மாறும். ஆனா காலேஜுக்கு அப்புறம் பசங்க மிஞ்சி போனா மாறுறது ஏதாவது தாடி இதா இருக்கும் ஹேர் அந்த மாதிரி. ட்ரெஸ் கோடு கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்டா, அதே மாதிரி போடுறான்டா. பெல்ட் கூட சிரிப்பா இருக்குடா பாக்கும்போது. பசங்கலாம் ஒண்ணுல ஃபிக்ஸ் ஆயிட்டா அப்படியே நம்ம எல்லா கேங்லயும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ரெடிமேட் ட்ரெஸ் தச்சு போட்டு அதான் சூப்பர் நினைச்சு அவனே போட்டுட்டு இருப்பான். இது பரவாயில்ல. எனக்கு பெருசா அந்த பழம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டானுங்க. அதனால இந்த மாதிரி ஃபார்மல்ஸ் அதான் ஃபார்மல்ஸ்ன்றது நார்மலா வேற என்ன போனா போடலாம், புரியுதா? ஏன் நானே வந்துட்டு நிறைய இடத்துல ஃபார்மல்ஸ் இதெல்லாம் போடுவேன். அட்லீஸ்ட் நம்ம ஷர்ட் ஏதாவது கேஷுவல் ஏதாவது ஷர்ட் ஏதாவது வேற ஏதாவது ட்ரெண்டியா போடலாம். இவன் எதுக்கெடுத்தாலும் ஃபார்மல்ஸ் போடுற சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதான் அவனுங்களும் அந்த மாதிரி இருக்கானுங்க. இது பரவாயில்ல குரு ப்ரோ. அவன் நல்லா படிப்பான் குரு ப்ரோ. எல்லா பொண்ணும் அவங்ககிட்ட பேசும். அவன் நினைச்சா அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் பேசலாம். அவன் சரியான இன்ட்ரோவர்ட், செம்ம இன்ட்ரோவர்ட். நீங்க ஒரு ரியல் லைஃப் அம்பி ப்ரோ அவன். ஆனா அவன் குரு ப்ரோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா போன வாரம் கூட அந்த கதை சொன்னேன். கடைசியில பார்த்தா சிறுட பொசிஷன் தான். டேய் நீ என்னடா பண்ணுகிற? அவன் ஐயர் விட்டு பையன் தெரியுதா, நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான். ஆனா சிறுட் பிடிச்சான். எனக்கு புரியல, ஆச்சரியமா இருந்தது. என்னடா பண்ணுகிறேன்னு கேட்ட